ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் ரேண்ட் மேன். எஸ், ஒரு வழியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நான் சொன்ன மாதிரியே கேமரா ரெக்கார்டிங். அப்பாடா, பல தடைகளுக்கு அப்புறம், பல பிரச்சனைகளுக்கு அப்புறம், பல போராட்டங்களுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டோட கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு நான் ரீசெண்டாக நிறைய இஷ்யூஸ் பார்த்துட்ருக்கேன் யூடியூப்பில். த சோ கால்ட் இன்ஃப்ளூயன்சஸ் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ், பிகாஸ் ஆஃப் மிஸ்லீடிங். மெயினான விஷயம் என்ன அப்படின்னா மணி. நானுமே பர்சனலாக நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நானுமே அவங்களோட போஸ்ட், அவங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து ரெகுலராக நான் பல நாள் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது எனக்கு சில விஷயங்கள் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து நோட் பண்ணேன். பட் அது கடைசியில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாகுங்கிறது எனக்கு நிஜமாவே தெரியல. இப்போ வந்து நான் அதை பார்க்கும்போது எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அது சம்திங் ராங் அபவுட் திஸ் ஆல் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சருமே இல்லாட்டி ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சருமே இதை ஹைலைட் பண்ணி பேசுறதுக்கான காரணமோ, இல்லை ஒருத்தவங்க வந்து பேசுனதுக்கு அப்புறம் திரும்பி அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போடுறதுமே, இதுவுமே எனக்கு சம்திங் எங்கேயோ ஹிட் ஆகிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதை பற்றி பேசணுங்கிறது தான் என்னோட முக்கியமான ஒரு தாட்டாக இருந்துச்சு. இது ஃபார் டிஸ்க்ளைமர் பர்பஸ் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கருத்து மட்டுமே, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் ப்ளஸ் நான் பர்சனலாக நோட் பண்ண விஷயங்களை பற்றி மட்டுமே நான் பேச போகிறேன். ஐம் கோயிங் டு ஸ்பிட் ஃபேக்ட்ஸ் ப்ளஸ் இது வந்து ஒரு ரோஸ்டிங் வீடியோவும் இருக்க போகுது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நம்பர் 1, மணி. ஸோ எல்லாத்துக்குமே இங்கே மணி ரொம்ப தேவைப்படுது. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தேவை. அது எனக்காக இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும். இங்கே எல்லாருமே வந்து எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ படிச்சனா இங்கே உன் வாழ்க்கை முன்னேறும்னு சொல்கிறதுக்கான அடிப்படையான காரணமே வந்து மணி. இஃப் யூ ஸ்டடி யூல் கெட் குட் கிரேட்ஸ், யூல் கெட் அ ஜாப், யூல் எண்ட் அப் இன் அ வெரி குட் பொசிஷன். நீங்கள் நிறையா சம்பாதிப்பீங்க, உங்களால் உங்கள் ஃபேமிலி பார்த்துக்க முடியும். சொசைட்டியில் மதிக்கத்தக்க ஒரு இடத்துல போய் உட்காருவீங்க. இது வந்து படிப்பையும் தாண்டி த பேசிக் பிளாட்ஃபார்ம், த பேசிக் ஃபவுண்டேஷன் இஸ் மணி தான். இங்கே எஜுகேஷனுமே ஒரு முன்னாடி ஒரு பின்பமாக வைக்கப்பட்டிருக்கே தவிர அதுக்கு பின்னாடி நிற்கிறது மணி தான். ஸோ மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மணியை வச்சு தான் இங்கே எல்லா கேமுமே, அது சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜாபாக இருக்கட்டும், இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எல்லாமே மணி தான். மணி இருந்தால் எது வேணாலும் நடக்கும். இல்லாதவனுக்கும் நடக்கும், இருக்கிறவனுக்கும் நடக்கும். இல்லாதவன் இருக்கிறவன் இடத்துக்கு போகலாம், இருக்கிறவன் இல்லாதவன் இடத்துக்கு வரலாம். ஸோ ஆல் யூ நீட் இஸ் மணி. ஸோ மணி இருந்தால் லைஃப் ஜிங்காலால தான். நம்பர் 2, ரீசன்ட் ஸ்கேம்ஸ் அண்ட் எக்ஸ்போசிங். ஸோ ஆக்சுவலாக நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நிறையா ஸ்கேம்ஸ், நிறைய எக்ஸ்போஷர்ஸ், நிறைய பீப்புள், நிறைய இன்ஃப்ளூயன்சஸ், நிறைய பேர் வந்து ரீசெண்டாக நிறைய விஷயங்களை மாட்டுறாங்க. இது எல்லாமே ஆரம்பிச்சது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்டிங்ஸ் இன் த சென்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, ரம்மி ஆப்ஸ்னு ஒரு விஷயம் வந்துச்சு. ரம்மி ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் சார்லேருந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அதுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அதனால நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அதுக்கு பண்ணுறது கிடையாது. செலிபிரிட்டிஸ் பண்ணாதது காரணனால அந்த ரம்மி ஆப்பில் வந்து அடுத்து இன்ஃப்ளூயன்சஸை டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஸ்கேம்ஸ் அண்ட் எக்ஸ்போசிங்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நான் ஒரு இன்ஃப்ளூயன்சரை ஃபாலோ பண்ணுறேன். அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து எனக்கு நல்லது மட்டும் தான் நினைக்கணும், இல்லையா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எனக்கு நல்லது மட்டும் தான் நடத்தணும். ஏன் அப்படின்னா, அந்த இன்ஃப்ளூயன்சரை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரி இருக்குது. ஹீ இஸ் லைக் a next door boy for me, or he is like a next door girl for me. எனக்கு ஸோ இப்போ வர எக்ஸ்போசிங்லாம் பார்த்தா இதெல்லாம் வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு சரினும் படுது, தப்புனும் படுது. இது நான் ஏன் சரி, இது நான் ஏன் தப்புன்னு நான் போக வீடியோவில் சொல்கிறேன். த பிளேம் கேம். நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பேரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நேம் அவுட் பண்ண விரும்பல, பட் ஐ வில் பி நேமிங் அவுட் ஒன் ஆஃப் தெம். நீங்கள் ஃபாலோ பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்தை ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து மாட்டியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ சில விஷயத்த செஞ்சு மறைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பிளேம் கேம்ங்கிறது வந்து பயங்கர ஒரு ட்ராமா மாதிரி போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஜென்ரலாக பிக் பாஸ் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிக் பாஸில் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கிரிப்டடுங்கிறது தெரியும். இன்னைக்கு நடக்கிறது, நாளைக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி எங்கேயோ இடத்துல ஸ்கிரிப்டாகவே ஃபீல் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிளேம் கேமும் போகுதுங்கிறது வந்து என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பீனியன். யூடியூபுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் அதை நிராகரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, யூடியூபாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியா இன் காமன் அப்படின்னா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு சிங்கிள் கல்ட். இன்னும் ஈஸியாக சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, இட்ஸ் அன் ஆர்கனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே தெரியும், இலுமினாட்டி மாதிரி அது ஒரு குழு. இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இந்த கல்ட்டுங்கிறது, இந்த குழுங்கிறது, இந்த ஒரு ஆர்கனைசேஷனுங்கிறது கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே பிரியாணி மேன் நிறைய இடத்துல வந்து அதை சொல்லியிருப்பாரு, பட் நிறைய பேர் அதை ஒத்துக்கவும் கிடையாது. ஐ பர்சனலி ஃபீல் அங்கே ஒரு கல்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். எங்கே வந்து இது வந்து பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா, நான் சொன்ன மாதிரி ரம்மி ஆப்பில்.
அந்த ரம்மி ஆப்லாம் விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு நம்ம சோஷியல் மீடியா, புது புது இன்ஃப்ளூயன்சஸ்ஸு, ட்ரெண்டிங் இது எல்லாமே வந்து நடக்கும்போது வி சி தட் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இர்ஃபான்ஸ் வியூ, தமிழ்நாடோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபுட் ரிவ்யூஸில் வந்து அவர் ஒருத்தர். அவர் வந்து ஒரு இடத்துல வந்து அவரோட ஃபேமிலியோட எங்கேயோ ட்ரிப்பு போயிருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு உயிர் இழப்பு ஏற்படுதுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அந்த ஆக்சிடெண்ட்டை மறைக்கிறதுக்காக அவர் என்னென்னமோலாம் பண்ணார். ஓகேவா? இதுக்கு வந்து பிரியாணி மேன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. Woman dies after food vlogger Irfan's car hit her near Chennai, driver booked. இன்னொரு பக்கம் அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி இர்ஃபானுமே வந்து இல்ல இவர் சொல்றது எல்லாமே போய், ஸ்பாட்ல இல்லாம நீங்க எல்லாம் பேசக்கூடாது, தேவையில்லாம சில விஷயங்கள்லாம் குழப்பி விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பதிலடி வந்து இர்ஃபான்ஸ் வியூ பிரியாணி மேனுக்கு கொடுத்துருக்கு. ஒரு புட்டிங் இவர் வந்து பெரிய ஜர்னலிஸ்ட், இவர் சர்ச் பண்றாரு உட்காந்து. யாராவது வந்து உங்களை ப்ளேம் பண்ணும்போது எஸ் இன் டிஃபென்ஸ் வந்து நீங்க சொல்லுவீங்க, நான் அதை பண்ணவே இல்லை, பாருங்க திஸ் இஸ் த ப்ரூஃப், நான் பண்ணவே இல்லை, என்ன ஏன் நீங்க தேவையில்லாம ப்ளேம் பண்றீங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. தட் இஸ் நார்மல் நேச்சர் ஆஃப் எவ்ரி ஒன். நார்மல் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லலாம்னு வைங்களேன். அதே தான் நான் ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த பிரியாணி மேன் இஷ்யூலையும் இந்த இர்ஃபான்ஸ் வியூ ஆக்சிடென்ட்லையும் நான் பார்த்த முதல் விஷயம், ஒருவேளை இதுவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமிஹா மரியம், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், தட் பொட்டேட்டோ ஃபேஸ் அப்படின்னு சொல்லி அவங்க 2-3 சேனல்ஸ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் அவங்க இன்டர்வியூஸ், செலிபிரிட்டிஸ் வச்சு நிறைய இன்டர்வியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெக் சேனல்ஸ் வச்சுருக்காங்க. பர்சனலாக வந்து அவங்க ஒரு vlog சேனல் மாதிரி சின்னதாக ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், ஷீ இஸ் அ வெரி குட் இன்ஃப்ளூயன்சர், ஷீ இஸ் அ குட் டான்ஸர். இப்போ அவங்க லாயராக படிச்சுட்டு இருக்காங்க, லா பர்சியூ பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு நமக்கு பிடிக்கும், நிறைய பேர் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் பிங் அன் இன்ஸ்பிரேஷன் டு மெனி பீப்புள், எஸ்பெஷலி விமன். இதெல்லாம் ஓகே. மனிஷா, விச் இஸ் மனிஷா, அவங்க வந்து ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, சமிஹா மரியம்மை நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு அவங்க பர்சனலாக இன்ஸ்பிரேஷன் தான். நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட நான் கற்றுருக்கேன். அவங்க இப்படி பண்ணுறதுலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்ட்டு நிறைய இடத்துல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ரீசெண்டாக வந்து நிறைய இடத்துல ஆடுன்னு போடாமலேயே நிறைய இடத்துல ஆட் பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் இன்டைரக்டாக திணிக்கிறது. இப்போ எப்படி ஹிந்தியை திணிக்கிறாங்கிற மாதிரி ஹிந்தியாவது டேரெக்டாக திணிக்கிறாங்க. இதில் வந்து இவங்க வந்து இன்டைரக்டாக ஆட்ஸை திணிக்கிறாங்க. அது ஐபேக்கோவாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்டாக இருக்கட்டும், அவங்க இன்டைரக்டாக ஆட், கொலாப், பிராண்ட் அந்த மாதிரி எதுவுமே ஒரு ஹேஷ்டேக் போடாமலையோ இல்லை பேஜஸ் கூட கொலாப் பண்ணாமலையோ ஏன்ட்டு இருக்காங்க, விச் இஸ் மிஸ்லீடிங் மீ. நான் அதை பார்க்கும்போது சமியா வந்து ஐபேக்கோல ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க போல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் ஷீ இஸ் டூயிங் அ கொலாப் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து எங்கேயுமே அதை மென்ஷனும் பண்ணல, எங்கேயுமே வந்து அதை வந்து சொல்லவும் இல்லை. எனக்கு வந்து அது வந்து தப்பாகப்படுது. நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன். பீங் அன் இன்ஃப்ளூயன்சர், மனிஷா மீ பீங் அன் இன்ஃப்ளூயன்சர், நானே அவங்ககிட்ட ஏமாந்தும் போது நார்மலான பீப்புள் நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஏமாறுறது எவ்வளோ ஈஸியான விஷயம். பிகாஸ் ஐ நோ யூடியூப், ஐ பீன் இன் யூடியூப், ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இன் யூடியூப். எனக்கே வந்து அது மிஸ்லீடிங்காக இருக்கும்போது, என்னவே அது மாதிரி டிசீவிங்காக இருக்கும்போது, சாதாரண மக்கள் உங்களுக்கெல்லாம் வந்து டக்குன்னு வந்து நீங்கள் ஏமாந்து இல்லாமல் திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் அட்டலி ராங்ன்ற மாதிரி மனுஷா ஒரு பெரிய வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. இதுக்கு ரிப்ளையாக வந்து சமியா ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. I'm really sorry, that was never my intention. மனிஷா, நான் யாரையும் ஏமாத்தலை. எஸ், ஐ அக்செப்ட் பிராண்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து போடலை, ஐ அக்செப்ட் தட். பட் நான் இனிமேல் போட்டுடுறேன். அதனால வந்து நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் பேசாதீங்கன்னா அவங்களுக்கு பதிலடியாக ஒரு வீடியோன்னு சமியா போட்டிருப்பாங்க. இது போடும்போது எனக்கு வந்து பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஏன்னா இஃப் யூ சி, இர்ஃபானோட ஆக்சிடென்ட் வந்து நிறைய இடத்துல வெளியில் வரலை. இர்ஃபானோட ஆக்சிடென்ட் வந்து பின் பாயிண்ட் பண்ணி ஒரு வீடியோவில் பிரியாணி மேன் பேசும்போது பிரியாணி மேனுக்கு வந்து இர்ஃபான் ரிப்ளை பண்ணுறாரு. அதே பேட்டர்னை தான் இப்போ வந்து மனிஷாவும் பண்ணுறாங்க. மனிஷா ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கு வந்து சமியா வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. சமியா ரிப்ளை பண்ணும்போது எண்டில் அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள், இதுக்கு வந்து உங்கள் பதிலடி சொல்லுவாங்க. நான் சமியாவை சொல்லலையே, நான் சமியாவை மட்டும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணலையே, நான் வந்து எல்லாரும் இன் காமனில் தான் நான் சொன்னேங்கிற மாதிரி அவங்க ரிப்ளை போடுவாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சமியா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ரிப்ளை வீடியோவில். I'm 100% sure that நான் இந்த வீடியோ பண்ணக்கப்புறம் she'll be like, I didn't mean her, I just meant everyone generally அப்படின்னு. அதுக்கு ஏற்ற மாதிரியே வித்தின் ஐ திங்க் 3 டேஸ்க்குள்ளேயோ 4 டேஸ்க்குள்ளேயோ வந்து மனிஷா வந்து ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருப்பாங்க. ஆமாம், நான் சமியாவை சொல்லலை, நான் எல்லாரையும் சொல்கிறேன், ஷீ இஸ் டேக்கிங் இட் ராங் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. எனக்கு இது எங்கேயோ தப்பாகவே பட்டுச்சு. அது என்ன எனக்கு புரியல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் தப்பு பண்ணலன்னு வைங்களே, மீ பர்சனலாக மீ, நான் தப்பு பண்ணலன்னா நான் ஏன்டா உனக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிற மாதிரி தான் நான் இருப்பேன். நான் தப்பு பண்ணலங்கிறது எனக்கு தெரியும்.
ஐ கான்ட் கீப் ஆன் ப்ரூவிங் தட் நான் நல்லவன் நீ நம்புங்கன்னு நான் சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா நான் நல்லவனா, நான் கரெக்டான ஒரு விஷயம் பண்ணியிருக்கேனாங்கிறது எனக்கு உள்ள தெரிஞ்ச போதும். நான் தூங்கும்போது நான் நிம்மதியாக தூங்கினா போதும், நான் தப்பு பண்ணல, நான் யாரும் ஏமாத்தலை அப்படின்னு நான் நிம்மதியாக தூங்கினா எனக்கு போதும். நான் போய் உட்காந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உட்காந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உட்காந்து அதை 1/2 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணி அதை உட்காந்து எடிட் பண்ணி ஃபேக்ஸ் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இது எனக்கு தேவையில்லாத வேலை. நீ என்னாலும் நினச்சிட்டு போப்பா. நான் வந்து யாரையும் ஏமாத்தலை. நான் வந்து பிராண்டு கூட நான் கொலாப் பண்ணலை. நான் எங்கேயுமே வந்து மிஸ்லீடிங்கான ஒரு ஆடையும் போடலை. நான் ஏன் இது உன்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்? எனக்கு தேவையே கிடையாது. நீ யார், உனக்கு நான் ஏன் ப்ரூவ் பண்ணணும்? நான் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர், எனக்கு ஒரு நிறைய ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் இருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவங்க யார் வேணாலுமே என் மேலே ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறதான ரொம்ப காமனான விஷயம். மக்கள்னாலே அப்படிதான். அதை விட்டுட்டு நீ வந்து சம்மந்தமே இல்லாமல் போட்டுட்டு இருக்க ஒரு வீடியோ அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் போய் ரிப்ளை பண்ணிட்டே இருக்க முடியாது. அது ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும், ஒரு மாதிரி எக்ஸாகரேட் பண்ண மாதிரி இருக்கும். நீ நல்லவனா இல்லைங்கிறது உனக்கு தெரிஞ்சா போதுங்கிறது தான் என்னோட பாலிசி. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸுமே வந்து யாராவது ஒரு 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 பாப்புலரான யூடியூபர், அவங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒருத்தவங்க வீடியோ போட்டு இவங்க இப்படி தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த பாப்புலரான யூடியூபர் ரிப்ளை வீடியோ கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் கிடையாது, எனக்கு ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ நான் வீடியோ போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து சமியாவோ மனிஷாவோ பிரியாணி மேனோ இல்லை இர்ஃபானோ யார் பார்த்தாலுமே they are not going to give a damn about it. ஏன்னா என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாக இருக்குது. பட் எனக்கு வந்து ஒரு 100K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, என்ன ரெகுலராக வந்து எல்லாருமே என் வீடியோஸை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க ரிப்ளை போகிறதுக்கான வாய்ப்போட ப்ராபபிலிட்டி நிறையா. எனக்கு இந்த பேட்டர்னே புரியல. நீ பெரிய ஆளாரு சின்ன ஆளாரு, நான் தப்பு பண்ணன இல்லைன்னு எனக்கு தெரியும். உனக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? என்ன நம்புறவங்க இருக்காங்க, I'll be true to them. நான் ஏன் உனக்கு உட்காந்துக்கு நான் விளக்கம் கொடுக்கணும்னு இருக்கலாம். பட் இந்த பேட்டர்ன் இங்கே ஒரு கண்டினியூ ஆகுது. இது எனக்கு செகண்டாக ஹிட்டான ஒரு விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் சுட்டுச்சு, நல்லாவே சுட்டுச்சு. உங்களை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் டெக் சுதர்ஷன். நான் இது வரைக்கும் அவரோட சேனலில் பார்த்தது கிடையாது. நான் இது வரைக்கும் அவரோட வீடியோஸ் ஒன்றுத்தையும் பார்த்தது கிடையாது. டெக் சேனல்ஸ் வந்து நான் வந்து 1-2 தான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த 1-2 பேருமே வந்து ஒன்று வந்து அன்பாக்ஸ் தெரப்பி, இன்னொன்று வந்து ப்ரௌன்லின்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல, நான் கரெக்டான பேர் நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். இவங்க 2 பேரும் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் ஒன்றும் ரெகுலர் ஃபாலோவர் கிடையாது. எனக்கு தோணும் போது நான் பார்ப்பேன், ஏதாவது வீடியோஸ் வந்துச்சுன்னா நான் பார்ப்பேன், ஃப்ரீயாக இருக்கும்போது பார்ப்பேன். ரெகுலர் டெக் ஃபாலோவர்ஸ் அப்படியே டெக் கேஜெட்ஸ் என்ன வருதுங்கிற அப்டேட்டு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உள்ள ஆள் நான் பெருசாக கிடையாது. ஐ லவ் என்டர்டெயின்மெண்ட், ஸோ ஐ கீப் இட் டு மை செல்ஃப். என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக கண்டென்ட் கிரியேட்டர் சேனல்ஸாக இருக்கட்டும், ஐயர் மசானி அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டடாக ஜாலியான இது பார்த்துக்கிட்டு இருப்பேன். டெக் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் எனக்கு டெக் சுதர்ஷன் பற்றியோ அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஐ ஹர்ட் இஸ் நேம், டெக் சூப்பர் ஸ்டார் டெக் சுதர்ஷன், எனக்கு அவரோட நேம் தெரியும். இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிட் ஃப்ரீக்வன்சி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஷீ இஸ் ஆல்சோ லாயர், ஓகேவா? அவங்க வந்து ஒரு 1.5 hour ஒரு லென்த் வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்போஷர் விச் இஸ் அவரோட ஃப்ரெண்டு டெக் சூப்பர் ஸ்டாரோட ஹீ இஸ் சப்போஸ் டு பி எ மேனேஜர் விச் இஸ் லைக் பிஆர் மாதிரி. பிஆர் மேனேஜரு, சோஷியல் மீடியா ஹேண்ட்லரு எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு போல், விச் இஸ் அ லாட் ஆஃப் ஒர்க். அந்த விஜய்ங்கிறவர் வந்து சுதர்ஷன் கூட அவர் வந்து ஏதோ கருத்து வேறுபாடுனால வெளியில் வந்து சிட்டு கிட்ட, சிட் நான் அவரோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ணுங்க, ஹி இஸ் நாட் அ குட் கைன்னு சொல்லி போகிறாரு. அந்த சிட் ஃப்ரீக்வன்சி வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்தே ஃபாலோ பண்ணியிருக்கேன், விச் இஸ் தயாலு, டெய்லர் அக்காவோட தயாலு டிசைன்ஸ். அவங்களோட எக்ஸ்போஷர்லேருந்து நான் சிட்டை ஃபாலோ பண்ணுறேன். ஐம் நாட் அ சப்ஸ்கிரைபர், பட் ஐ ரெகுலர்லி வாட்ச் அ வீடியோஸ். ஸோ அதனால நான் ஃபாலோ பண்ணும்போது இதில் பயங்கரமான எக்ஸ்போஷர் இருந்தது டெக் சூப்பர் ஸ்டார் பற்றி, எக்கச்சக்கமாக இருந்தது. எனக்கு டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி தம்ப்நெயில் போடும்போது எனக்கு பெருசாக தோணலை. பட் உள்ளே போய் அப்படி ஜூம் இன்ல ஃபோட்டோ போட்டு டெக் சூப்பர் ஸ்டார்னு போடும்போது எனக்கு சிரிப்பாக தெரிஞ்சிச்சு. நீ சூப்பர் ஸ்டாராடா, அப்போ சூப்பர் ஸ்டார் என்னடா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, தேர் ஆர் பீப்புள் ஹூ தே தெம்செல்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்க, தன்னைத்தானே சொல்லிப்பாங்க, நான் டெக் சூப்பர் ஸ்டார், நான் R&D எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மக்கள் சொல்லட்டும் தம்பி. நான் ஒரு விஜய் சாரோ இல்லை அஜித் சாரோ வந்து டேய் நான் தானே இளைய தளபதி, டேய் நான் தானே அல்டிமேட் ஸ்டார்னு சொல்ல மாட்டாங்க. அதை மக்களாக கொடுக்குற பட்டம். நீங்கள் உட்காந்து வாங்கி நான் தான் சூப்பர் ஸ்டாரு, நான் தான் வந்து R&D எக்ஸ்பர்ட்டாக சொல்லக்கூடாது. அதை அவங்க கொடுக்கும்போது நீங்கள் வாங்கிக்கோங்க, சம்மந்தமே இல்லாமலாம் பேசக்கூடாது. இவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இது ஒரு பெரிய பேட் எக்ஸாம்பிள். அவங்களுக்குள்ளேயே ஒரு ஹைப்பப் பண்ணி தே ஆர் ட்ரைங் டு மேக் இட் அ நேம். மக்கள் கொடுப்பாங்க இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. பிகாஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எனக்கு பார்க்கும்போது எனக்கு என்னோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். என்ன நானே பார்த்துக்கிட்டு தம்பி நீ சூப்பர் ஸ்டாரா, நீ அழகண்டா, நீ அடுத்த சிவகார்த்திகேயன்டா நான் சொல்லக்கூடாது, அது தப்பு. ஸோ என்னோட ரிஃப்ளெக்ஷன் பார்க்குற மாதிரி தான் இருக்கும்.
இன்ஃப்ளூயன்சஸை சக மனிதர்களாக தான் எனக்கு பார்க்கணும்னு தோணும். உங்களை நான் ஹைப் கொடுக்குற வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நீங்கள் சொல்கிறது எனக்கு நம்புற மாதிரி இருக்கும். பிகாஸ் அகெயின் எனக்கு என்னையே பார்க்குற மாதிரியே இருக்கும், என் பக்கத்து வீட்டு பையனை பார்க்குற மாதிரியே இருக்கும், என் ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரியே இருக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்சரை பார்க்கும்போது. ஸோ ஐ கேன் கிவ் யூ அ டைட்டில் பட் ஐ பிலீவ் யூ ஃபுல்லி. இதுதான் ஆடியன்ஸோட சாதாரண ஒரு ஆடியன்ஸோட மைண்ட் செட்டு. இந்த டெக் சூப்பர் ஸ்டாரை நீங்கள் பார்க்கும்போது நான் அந்த லிங்க்கை கீழே போடுறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ வாட்ச். அது 1.5 hour வீடியோ இருந்தாலுமே அதில் அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த டெக் சூப்பர் ஸ்டார் அவர் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், அவர் பண்ண ஃப்ராடாக இருக்கட்டும், அது வந்து பயங்கரமான இது மிஸ்லீடிங்னு உச்சக்கட்டம். சம்மியா பண்ணதோ இல்லை வந்து வேற யாராவது பண்ணுறதோ அதெல்லாம் வந்து மிஸ்லீடிங்கே கிடையாது என்ன கேட்டால். இவரெல்லாம் மிஸ்லீடிங்னு உச்சக்கட்டம். அவர் பாகிங் பண்ணது, அவர் காசு கேட்டது, மக்களை வந்து டிசீவ் பண்ணுறதுக்கான பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை மக்களை எப்படி ஏமாற்றலாங்கிறதுக்காக இருக்கும், எல்லா வாய்ஸ் மெசேஜ் இருந்தும் அந்த பர்டிகுலர் வீடியோவில் இருக்குது. நீங்கள் பொறுமையாக உட்காந்து கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ ஒரு எப்படி சொல்லி பக்கா கார்பரேட் மைண்டாக இருக்குது. பிளாக் ஷீப்புக்கு அடுத்து கார்பரேட்னா டெக் சூப்பர் ஸ்டார் தான் நினைக்கிறேன். இவர் மைண்டாகவே ஒரு மாதிரி கார்பரேட் மைண்டு தான். ஒரு மாதிரி காசு பார்க்கணும் அப்படின்னு இருக்காரு. ஹி இஸ் நாட் அன் இன்ஃப்ளூயன்சர், ஹி இஸ் அ பிஸ்னஸ் மேன். அவ்வளோதான் என்ன சொல்ல முடியும். பட் அவர் பண்ண அந்த டிசீவிங் விஷயம்லாம் ரொம்ப தப்பாக இருந்துச்சு, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. காசுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன், எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு தெரியுமா? ஸோ இந்த டெக் சூப்பர் ஸ்டார் இஷ்யூமே வந்து இந்த மக்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு டெக்கு கேஜெட் இப்போ நான் சொல்லிட்டேன் எனக்கு டெக்கில் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆர்வம் கிடையாது. இப்போ நீங்கள் டெக்கு பார்க்குறீங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கிராஸ் பீட்ஸ் இது வந்து நான் எப்படி வாங்கினேன், இல்லை நான் மாட்டியிருக்க மைக்கு நான் எப்படி வாங்கினேன்னா, நான் ஃபஸ்ட்டாக சம்மியாவோட வீடியோ பார்த்தேன். நான் என்னோட இதிலே போட்டிருப்பேன், இந்த மாதிரி நான் சம்மியாவோட வீடியோ பார்த்தேன், நான் அந்த மைக் தான் வாங்கலான்னு ஆசைப்பட்டேன், பட் எனக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு வந்து டிசைன் வைஸாகவும் அதோட பேர் வைஸாகவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஃபஸ்ட்டு. ஸோ நான் போய் அமேசானில் பார்த்தேன், ஓகேவா, ஹாலிலேண்ட் அது பேர். பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில் எனக்கு அந்த அடிப்படையில் ஓகே, அங்கேயே எனக்கு கட்டு. ஸ்டில் நான் உட்காந்து ரிவ்யூஸ் பார்த்தேன். ஜென்ரலாக எனக்கு ஒரு ஹேபிட் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறேன் அப்படின்னா, இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க போகிறேன் அப்படின்னா, நான் உட்காந்து அதோட ரிவ்யூ ஃபுல்லாக படிப்பேன். 50 ரிவ்யூஸ்னால் 50 ரிவ்யூஸும் படிப்பேன், 80னா 80ம் படிப்பேன். இதில் வந்து ஸ்டார் ரேட்டிங்ஸில் வந்து ரிவ்யூஸ் இருக்கும், அதையும் நான் தனித்தனியாக உட்காந்து படிப்பேன். ப்ளஸ் எல்லாத்தையும் காமனாகவும் உட்காந்து நான் படிப்பேன். இது என்னோட ஹேபிட். பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு விஷயத்த வாங்கலாமா வேணாமுங்கிறத அல்டிமேட் டிசிஷனுக்கு வருவேன். நான் ரிவ்யூஸ் எல்லாம் படிச்சுட்டேன், பட் ஸ்டில் இஃப் தேர் ஆர் எனி ப்ராடக்ட்ஸ் விச் இஸ் லெஸர் தேன் திஸ் ப்ரைஸ் அண்ட் பெட்டர் தேன் திஸ் ப்ராடக்டான்னு நான் பார்ப்பேன். அப்படின்னா தான் நான் ஒரு விஷயத்துக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ₹1 இருந்தாலும் ₹10 இருந்தாலும் நான் ஏர்ன் பண்ணது இல்லை எங்கள் அப்பா அம்மா ஏர்ன் பண்ணது, ஐ ஹேவ் டு புட் இட் இன் அ ரைட் பிளேஸ் டு கெட் சம்திங் குட் அப்படின்னு இருக்கும்போது நான் கான்ஷியஸான ஒரு பயராக இருக்கணும். நான் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னால் நான் வாங்க முடியாது. இப்போ நான் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், அந்த ஃபோன் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா பல வருஷமாக ஒரே பிராண்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் டைம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நான் ஒரு பிராண்டை தான் யூஸ் பண்ணுறேன், ஒரு பிராண்ட் ஆஃப் ஃபோனை தான் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு பர்சனலாக அது பிடிக்கும். ஈவன் தோ ரீசெண்டாக வந்து அதுக்கு வந்து லேட்டஸ்டான அப்கிரேடட் ஃபீச்சர்ஸ் வரலன்னா கூட ஐ பர்டிகுலர்லி லைக் இட் ஃபார் இட் செக்யூரிட்டி. சிம்பிள் as that. என்ன தான் அப்கிரேடட் ஃபீச்சர்ஸ் வரலன்னா கூட அதை விட பெட்டர் ஃபோன்ஸ் மார்க்கெட்டில் இருந்தால் கூட எனக்கு அது பிடிக்கும். அதுதான் நான் வாங்கினதுக்கு காரணம். ஸோ இதுவுமே நான் எப்படி வாங்கினேன்னா சீப்பாக இருக்குது, ப்ளஸ் ரிவ்யூஸுமே நல்லாயிருக்கு. ஒரு பிகினர் யூடியூபுக்கு திஸ் இஸ் மோர் தென் இனஃப்ங்கிற மாதிரி நிறையா பேர் ரிவ்யூஸ் போட்டுருந்தேன். ஐ எம் பிரிட்டி மச் ஹாப்பி வித் வாட் ஐ ஸ்பெண்ட் இன் திஸ். இப்படி தான் வாங்கணும். ஒரு டெக் வாங்குறீங்க, அவர் டெக்குங்கிறபோது அவர் முதல் விஷயம் சொந்தமாக ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பிகாஸ் தட் டசன்ட் கிவ் மச் மணி. ஆனால் ப்ரொமோஷனில் விச் இஸ் ஒரு கம்பெனி சுதர்ஷன் எனக்கு இதை பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் பண்ணி கொடுங்க, இந்த ப்ராடக்ட் ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க அப்படின்னா டெல் இது என்டையர் ஸ்கிரிப்ட், இந்த ப்ராடக்ட்டில் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டையும் அந்த ப்ராடக்ட்டையும் கம்பேர் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து தான் பேச சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு அவர் ஒரு இம்ப்ரவைசேஷன் பண்ணி அவர் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி அந்த வீடியோவை அனுப்பி அப்ரூவல் வாங்கி அப்புறம் தான் அப்லோட் பண்ணி அது நமக்கு வரும். விச் இஸ் என் வீடியோ கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணியிருக்கேன் நான் கேட்டு தான் அப்லோடே நடக்கும். சுதர்ஷன் வந்து உட்காந்து பர்சனலாக யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குப்பா நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து வாங்குங்கன்னு வந்து சொல்ல மாட்டேன். எங்கேயோ ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு, அதை பார்த்து தான் இங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ எவனோ ஒருத்தன் கொடுக்குற ஸ்கிரிப்டை வச்சு ஒருத்தன் பேசுகிறான், அதை கேட்டுட்டு நீங்கள் போய் வாங்குறீங்கன்னா அல்டிமேட்லி அது உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இல்லை என்னடா அது நமக்கு இது ஒர்க் ஆகலையா, அவன் சுதர்ஷன் நல்லா சொல்லியிருக்காரு நமக்கு ஒர்க் ஆகலையானா ஒர்க் ஆகாது. உனக்கு மட்டும் இல்லை, வாங்கின எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகாது. அப்போ ஒரு கான்ஷியஸ் பையராக நீங்கள் தாங்க வாங்கணும். உட்காந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஊட்டிக்கிட்டு இருக்க மாட்டான், இதை வாங்க அதை வாங்கன்னு. நீ தான் போய் உட்காந்து ரிவ்யூ பண்ணணும்.
புது ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வந்திருக்குனாலே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்துகிட்டு நீ யோசிக்கணும், புது ப்ராடக்டா, இது வேலைக்கு ஆகுமா, இல்லாட்டி ஆல்ரெடி வாங்கியிருக்கான்ல அவன்கிட்ட போய் பர்சனலாக கேட்கணும். இப்போ இந்த கேமராவே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் என்கிட்ட கேட்டான், என்னடா வாங்கலாம் அப்படின்னோடனே நான் ஒரு கேமரா சஜஸ்ட் பண்ணேன், ஆல்ஃபா 6400 நான் சஜஸ்ட் பண்ணேன், அது பயங்கரமாக இருக்கும்டான்னு. அப்படியே நான் பார்க்குறேன்டான்னு சொல்லிட்டு அவன் இந்த கேமரா வாங்கினான், விச் இஸ் ZV-E10 நினைக்கிறேன். இதுவுமே 6400க்கு ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்குது. அல்டிமேட்லி சோனி 6400 வாங்கினாலுமே அவனுக்கு சூப்பராக தான் வந்திருக்கும், இந்த கேமராவுக்கும் அவனுக்கு நல்லா தான் வருது, அவனுக்கு எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுமே இல்லை. அவன் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினாலுமே 60,000-70,000 கொடுத்து வாங்கினாலுமே அவன் வெரி ஹாப்பி. அவன் 70,000 கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் அவன் வந்து அவங்க ஒய்ஃப் வாங்கி கொடுத்துருக்கான். பட் த ப்ராடக்ட் இஸ் வெரி குட். ஏன்னா சோனி பல வருஷமாக இருக்குது, நம்ம எல்லார் வீட்லேயுமே ஏதோ ஒரு சோனி ப்ராடக்ட் இருந்திருக்கும், நம்மளும் ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் பண்ணிப்போம். ஒரு பையராக கான்ஷியஸாக நம்ம தாங்க யோசிக்கணும். உட்காந்து எவனோ சொல்கிறத கேட்டுட்டு நம்ம வாங்குறது இட்ஸ் அட்டலி வேஸ்ட். அகெயின் நான் டெக் சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசும்போது கண்டிப்பாக தயாலுவை பற்றி பேசணும். தயாலு வாஸ் தி ரீசன் டு ஐ திங்க் ஸ்டார்ட் த ட்ரெண்ட் கால் அக்கா. சரியா, அங்கேருந்து டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா எல்லா அக்காவும் உள்ளே வந்தாங்க. ஸோ இந்த அக்காவோட ட்ரெண்ட்ஸுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் தான். எங்கேயுமே நீங்கள் வந்து ஒரு ரிசப்ஷன்லேயோ ஒரு மார்க்கெட்டிங் இடத்துலையுமே எங்கேயுமே ஒரு ஃபேன்சியான இடத்துல ஒரு ஜென்ஸை ஃபஸ்ட்டு ரிசப்ஷன்லேயோ இல்லை ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் ஆனையோ உங்களை பார்க்க விடவே மாட்டாங்க எனி ஃபேன்சி பிளேசஸில். ஏன்னா தட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். அப்போ தான் வந்து பசங்க உள்ளே வருவாங்க. நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மட்டாலஜி இடத்துலையே இந்த நிறையா இதெல்லாம் இருக்கும், இந்த ஆட் க்ரோ அந்த மாதிரி நிறைய கிளினிக்ஸ்லாம் இருக்கும்ல. இந்த மாதிரி வந்து ஃபேன்சியான அடிக்கடி நீங்கள் ஆடில் பார்க்குற இடத்துல எல்லாமே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மேல் டாக்டர்ஸ்லாம் இருக்கிறது ரொம்ப ரேர். நான் சொல்கிறது 0.1% தான். ஆனால் அங்கே எல்லாமே ஃபீமேல் டாக்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்? இட்ஸ் அ மார்க்கெட்டிங். இட்ஸ் மார்க்கெட்டிங். அது கேட்க அல்பத்தனமாக இருந்தாலுமே அதுதான் ஃபேக்ட், அதுதான் ட்ரூத். அவங்க மேபி சொல்லலாம், இல்லை அப்படிலாம் இல்லை. பட் த ட்ரூத் இஸ் எல்லா கிளினிக்ஸ்லேயுமே, எல்லா ஃபேன்சி கிளினிக்ஸ்லேயுமே அதிகமாக நீங்கள் ஆட்ஸ் பார்க்குற இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வேறு எங்கேயுமே ஆட்ஸ் பார்க்குற எல்லா கிளினிக்ஸுமே அங்கே ஒரு பொண்ணு தான் வந்து டாக்டராக இருப்பாங்க, ரிசப்ஷனிஸ்டாக இருப்பாங்க. ஆல் டைப்ஸ் ஆஃப் விஷயம் பண்ணுறதுமே ஃபீமேலாக தான் இருக்கும், மேல் இருக்க மாட்டாங்க. தட் இஸ் அ மார்க்கெட்டிங். அதே மாதிரி இந்த அக்கா ஸ்கேம்ஸுமே நிறைய பேர் இந்த அக்கா ஸ்கேம்ஸுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதுவே ஒரு கேவலமான விஷயம் தான். எதுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க? ஏன் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சுயமாக அறிவு கிடையாது? எல்லாத்தையும் பொண்ணுன்னு எழுதி போட்டால் முதல்ல போய் ஃபாலோ பண்ணதை நிப்பாட்டினாலே பாதி பிரச்சனை தீரும். பசங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? பொண்ணுன்னு எழுதி போட்டால் தயவு செஞ்சு போய் வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கு வந்து சிம்படிக்கிறதோ இல்லை ஃபாலோ பண்ணுறதோ இல்லை ஃபேன் பேஜ் கிரியேட் பண்ணுறதோ பண்ணாதீங்க. என்ன வெரி சிம்பிள். ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து தில் ஃபால் இன் லவ். சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து உடனே கவிதை எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து அடார் பண்ணி ரசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பட் பொண்ணுங்களுக்கு கண்டிஷனல் லவ் தேவைப்படும். சரியா? பையன் இப்படி இருக்கானா, அப்படி இருக்கானா, இவ்வளோ சம்பாதிக்கிறானா, அதுவா இதுவா, அவங்க ஃபேமிலிக்கு அவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஏன் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல போய் நம்ம அவங்களுக்கு போய் ஃபேன் பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி சிம்பிடிச்சு ஹைப் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? எத்தனையோ பசங்களுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் பேசுகிறேன்ல, இஃப் ஐ வாஸ் அ மீடியம் லுக்கிங் ஆவரேஜ் லுக்கிங் கேர்ள் அப்படின்னா எனக்கு இன்னத்துக்கு குறைஞ்சது 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கும். ஏன்னா நான் போன செப்டம்பர்லேருந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் அக்டோபர்லேருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னத்துக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் த ஃபேக்ட் தட் ஐ எம் அ கேர்ள். பட் ஏன் வரல? வராது. ஏன்னா நான் ஒரு பையன். எனக்கு ஹைப் கொடுக்கவோ இல்லை வந்து எனக்கு ஃபேன் பேஜ் கிரியேட் பண்ணவோ இல்லை எனக்கு ஃபாலோ பண்ணவோ என் கண்டென்ட்டை ரசித்து பார்க்கறதுக்கோ இல்லை என்னையை பார்த்து ரசிக்கிறதுக்கோ இங்கே வந்து எந்த பொண்ணும் வராது. திஸ் இஸ் ஹாஷ் ஃபேக்ட். ஸோ இந்த அக்காசுங்குமே பயங்கர ஸ்கேம். ஜிம் அக்காவுமே ப்ரொமோட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, பவுடருக்கும் ஜிம்முக்கும். டெய்லர் அக்காவுமே அவங்க பிஸ்னஸ்க்கு தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. யோகா அக்காவுமே அதான் பண்ணுறாங்க. கோடிங் அக்காவுமே அதான் பண்ணுறாங்க. இப்போ கோடிங் அக்கா, இங்கிலீஷ் அக்கா எல்லாமே வந்து எதுவுமே வேலைக்கு ஆகலன்னு சொல்லி எல்லாருமே இப்போ ஒன்லி ஃபேன்ஸுக்கு வந்துட்டாங்க. பாய்ஸ், இந்த ஒரு விஷயம் மட்டும், இந்த ஒரு போர்ஷன் மட்டும் உங்களுக்காக தான். ப்ளீஸ் ஸ்டாப் சிம்பிங். யாருமே எந்த பொண்ணுமே வந்து எந்த பையனையுமே ஹைப் பண்ண போகிறது கிடையாது. எந்த பையனுக்குமே வந்து ஒரு ஃபேன் பேஜ் கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஸ்டாப் சிம்பிங் அண்ட் ஸ்டார்ட் திங்கிங். நம்பர் 4, பாசிட்டிவ் டாக்ஸ் அண்ட் த இன்ஃப்ளூயன்ஸ் பிஹைண்ட் த பாசிட்டிவ் டாக்ஸ். பாசிட்டிவ் டாக்ஸுங்கிறது வந்து இட்ஸ் நாட் பாசிட்டிவ் டாக்ஸ். ஒரு இன்ஃப்ளூயன்சர் கொடுக்குறாங்க, ஒரு பெரிய ஃபிகர் கொடுக்குறாரு அப்படின்னா தட்ஸ் நாட் அ பாசிட்டிவ் டாக், தட்ஸ் அன் இன்ஃப்ளூயன்ஷியல் டாக். எனக்கு வந்து அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஓகேவா? ஐ வாண்ட் டு செல் சம்திங், ஓகேவா? நான் இப்போது சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு 50 பேராவது என் சேனலில் இருப்பாங்க. எனக்கு 100K ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா நான் சொல்கிறத கேட்க ஒரு 50 பேராவது இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மினிமம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு அப்புறம்
எனக்கு வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும், ஜாயின் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு 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 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் காசு கட்டி என்னோட சேனலுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்லாம் என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியும். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அது எப்படி ஒர்க் ஆகணும். நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை வச்சுருக்காங்க, பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. எனக்கு 100K நான் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா குறைஞ்சது நான் இருக்கிறதே லோவஸ்ட் மினிமம் பாசிபிள் சொல்லுவேன், குறைஞ்சது ஒரு 50 பேராவது அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஹேவ் தி இன்ஃப்ளூயன்ஸ், என்னை அவ்வளோ தூரம் நான் பேசியிருக்கேன். ஸோ டாக்ஸ் பின்னாடி அவ்வளோ 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 விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? அது ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் அப்படி எடுத்துகிட்டு போக முடியாது. அது ஒரு டாக்ஸிக் ட்ரெயிட் பிஹைண்ட் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ட்ரூ கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீயா நானில் கூட ஒரு ஷோவில் இருக்கும், ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கும் இந்த கப்புள் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த ஒரு டிபேட் நடந்திருக்கும். அதுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஓப்பனாக சொல்லியிருப்பாரு, நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், என்கிட்டே கிளைண்ட் வராங்க, நான் ஒரு பட்ஜெட் சொல்லுவேன், சார் நானே நிறைய லோன் போயிட்டுருக்கு, ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அப்போ அந்த கஷ்டத்துலேயும் ஏன் இந்த ஃபோட்டோகிராஃபி பண்ணணும்? ஆக்சுவலி நான் இதை சொல்லக்கூடாது, எனக்கு அது ப்ராஃபிட் தான். அவ்வளோ கஷ்டத்தில் மெட்டர்னிட்டி ஷூட் பண்ணணும்னு என்ன அவசியம்? அதை காசு சேர்த்து வச்சு நாளைக்கு அந்த குழந்தைக்கு செலவு பண்ணிட்டு போகலாமே. சார் அதெல்லாம் மெமரிஸ் தானே சார், எங்கள் குழந்தைக்கு காட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் இருக்கணும்ல சார். அந்த குழந்தை அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஆசைப்படாது சார். ஃபோட்டோகிராஃபர் கரெக்டாக சொல்லியிருப்பாரு. ஸோ சோஷியல் மீடியாவில் அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, அந்த ஆக்டர் பண்ணுறாங்க, இந்த ஆக்ட்ரஸ் பண்ணுறாங்கிறதுக்காக நம்ம வாங்கி ட்ரெஸ்ஸு போடுறதும் இல்லை ஃபோட்டோ எடுத்து போடுறதும் இட்ஸ் எ டாக்ஸிக் சைட். அது ஒன்றும் பாசிட்டிவ் கிடையாது. பாருங்கள், அவங்க வந்து எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ நம்மளும் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டா, நம்மளும் ரீல்ஸ்லாம் போட்டு ஃபேமஸ் ஆகிட்டா நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம். பிகாஸ் வில் கெட் மணி கிடையாது, அதில் அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். த மோர் மணி யூ கெட், த மோர் ஒர்க் யூ வில் கெட், அண்ட் த மோர் ப்ரெஷர் யூ வில் பி பிஹைண்ட். ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு நினைப்பாங்க, அது இட்ஸ் டாக்ஸிக் சைட். அவங்க ஒன்றும் சந்தோஷமெல்லாம் இல்லை, அவங்க ஒரு விஷயத்தை உங்ககிட்ட விற்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் அவங்க போல போகிறோம். சோல் பர்பஸே வந்து டு டூ ஆல் திஸ் இஸ் டு கெட் மணி ஃப்ரம் யூ. இந்த மாதிரி வீடியோ போட்டு. ஸோ பாசிட்டிவ் டாக்ஸ் இஸ் நாட் பாசிட்டிவ் டாக்ஸ், இட்ஸ் அ பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. நான் இதை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பற்றி நான் பேசி ஆகணும், விச் இஸ் விஜய் சித்து. விஜய் சித்துங்கிறது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நான் விஜய் சித்துன்னு சொன்னோன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் விஜய் சித்துனாலே நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயமா தோணும். பட் விஜய் சித்துங்கும் போது நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து நிறைய இடத்துல ஆக்சுவலாக விஜயவாக இருந்து ஃபன் பண்ணுறோம், ப்ராங்க் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணி சொந்தமாக சேனல் வச்சு 2 இயர்ஸில் வந்து அவர் பயங்கர க்ரோத். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் விஜய் சித்து. ஏன்னா பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், நல்ல ஒரு டேலண்ட், அதுக்கு வந்து குறை சொல்லவே முடியாது. விஜய் சித்து வந்து விஜய் சித்து விலாக்ஸ் அப்படின்னு பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ட்ரெய்லர் போட்டார். முதல் வீடியோ ஒரு ட்ரெய்லர் போட்டார், நாங்கள் விஜய் சித்து விலாக்ஸ்ன்னு ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அந்த விஜய் சித்து விலாக்ஸுக்கே வந்து அவ்வளோ லைக்ஸ் அண்ட் வியூஸு, அந்த ட்ரெய்லருக்கே அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அவர் சேனலுக்கு. அதுக்கப்புறம் படிப்படியாக போனாங்க. விஜய் சித்துக்குன்னு ஒரு சரியான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஏன்னா ஹி இஸ் பீன் அ மேஜர் பார்ட் இன் பிளாக் ஷிப் சேனல். அதுக்கப்புறம் அவரோட டேலண்ட் எல்லாத்துக்குமே தெரியும். அவரோட ஃபன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஃபேன்ஸ். ஐ ஹாவ் அ வெரி குட் ஒப்பீனியன் அபவுட் விஜய் சித்து. விஜய் சித்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் ரொம்ப ஜென்யூனாக இருக்காரு. அவரோட வீடியோ பார்த்து எனக்கு வந்து என் சோகம்லாம் மறந்து போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அவரை பெரிய இடத்துல போய் தூக்கி வச்சிங்க. வெரி குட். ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனுக்கு வந்து நீங்கள் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணது வந்து சூப்பரான ஒரு விஷயம். தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லா ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது. அதில் வந்து நான் எதுவும் சொல்லலை. பட் நீங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு அவரை தூக்கி விட்டீங்கல்ல, இப்போ ஒரு சின்னதாக ஒரு விஷயத்துக்கு வந்து அவரை தூக்கி போட்டு எல்லாருமே அடிக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே போட்டு அவரை மீம் போட்டு அவரை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்கல்ல, அது கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அது தப்பு. அது தப்பு. நான் வந்து ஒரு கிளிப்பிங் வந்து நான் பார்த்தேன். ஓகேவா? அந்த கிளிப்பிங் கிடைச்சா நான் போடுறேன். அந்த கிளிப்பிங்கில் வந்து ஹர்ஷத் வந்து பேசியிருப்பார். ஹர்ஷத் என்ன பேசியிருப்பார் அப்படின்னா, சித்தண்ணன் கூட இன்னொன்று கொஞ்சம் நல்லா இதாக பேச ஆரம்பிச்சு. அவருக்கு என்னென்னா வைபுன்னு ஒன்று சொல்லுவாங்களே, ஜாலியாக இருப்பார். என்ன பண்ண சொன்னாலும், இந்த இடத்துல நீ சட்டையை ஊற்றி ஓடணுன்னாலும் அவரும் ஓடுவார். இந்த இடத்துல நீ வந்து 4 பேர் ஒன்று அடிப்பாங்க, நீ அமைதியாக இருக்கணும்னாலும் அவர் ஏற்றுப்பார். அடிக்கிறவரே அவர் தான். ஸோ பண்ணுவார், நம்ம அடி வாங்கிடுவோம். எல்லாருக்கும் படுக்க அப்படி ஏதோ ஒரு வாய்ஸ் எடுத்தேன், ஜெய் வாய்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்தேன் பாருங்க. பட்டார்னு சித்தனை அடிச்சாரு. அடிச்சோன்னே அது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அப்படியே கண்ணா கலங்கிச்சு. இன்னும் அடிக்கிறவர் உண்மையாலே, அப்போ இதெல்லாம் பொய் இல்லையா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னோன்னு இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு பழகிட்டு அப்படியே அங்கே போக ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஃபுல்லாகவே அது நல்ல காம்போ அப்படின்னு சொல்லி ஹிட் ஆகி பாசிட்டிவ் ஆகி அது மாதிரி. அதில் வந்து சித்து இப்படிதாங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சில பேர் வந்து எப்படின்னா
அடித்து பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே தொடாமலே இருப்பாங்க. என்னதான் பசங்களாக இருந்தாலுமே தொடாமலே மச்சான் ஓகேடா அப்படின்னு சொல்லி தொடாமலே பேசிகிட்டு இருப்பாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கெட்ட வார்த்தையாகவே பேசுவாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கெட்ட வார்த்தை பேசிக்கவே மாட்டாங்க. சில ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் வந்து வாடா போடாங்கிறதே இருக்காது. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி தான் பேசுவாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாடா போடான்னு மட்டும்தான் பேசுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஷோயிங் ஆஃப் லவ் இருக்கும், இல்லை அவங்க நேச்சர்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டு வந்து இது தப்பு அது தப்புன்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. ஃபன் பண்ணுறவங்களையும் அவர் அடித்தார், இங்கேயும் அவர் அடிக்கிறாரு. அப்போ இருந்து அதே விஜய் சேது தான் இப்பயும் இருக்காரு. இப்போ மட்டும் ஏன் அவரை கூட தூக்கி மிதிக்கிறீங்க? தூக்கி மிதிக்கிறதா இருந்தால் ஏன் முதல்ல அவர் வந்து தூக்கி ஏற்றுறீங்க? நீங்கள் தூக்கி ஏற்றினால்தானே அவர் இப்படி பண்ணுறாரு. ஏன் தூக்கி ஏற்றுறீங்க? நீங்களே தூக்கி ஏற்றிட்டு ஒருத்தர் தூக்கி போட்டு மிதிக்கும் போது அவர் மனநிலை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இத்தனை வருஷமா நான் பண்ணியிருக்கேனடா, இதெல்லாம் நீங்கள் பக்கமாக திடீர்னு வந்து இப்படி பண்ணுறீங்க. இத்தனை வருஷமா நான் அர்ஷதை போட்டு அடித்தேன்னு, இத்தனை வருஷமா நான் வந்து ஷெரீஃபை போட்டு மிதித்தேன், ராம் நிஷாந்தை போட்டு நான் அடித்தேன். அப்போலாம் நீங்கள் கேட்கல. இவன் புது பையன், இவனை போட்டு நான் அடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க? ஏன்னா அர்ஷத் தான் வாங்க அடியா. பிபிலாம் அவ்வளோ அடி வாங்கியிருக்கோம். பிபிலாம் வந்து அடி வாங்கிட்டு கோவப்படுவார். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஓகேன்னு சால்வ் ஆகிடுவார். நாங்கள் நிறைய வீடியோவில் நம்ம அதை பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஒரு புது பயணம் நான் தூக்கி போட்டு அடிச்சதுக்கு இப்படி பேசுறீங்கன்னா அவர் கொஞ்சமாக ஹர்ட் ஆக மாட்டாரா? இந்த டிராகன் படம் ஸ்பீச்சில் கூட அவர் சொல்லிட்டு இருந்தார். இப்போ 2-3 நாளாக இப்போ தான் அடித்து விட்டாங்க, திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மனுஷனோட மைண்ட் செட்டை யாருமே வந்து நீங்கள் புரிஞ்சுக்க ரெடியாகவே இல்லை. இதுதான் ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் விஜய் சிது நான் எதுக்கு இங்கே பேசினேன் அப்படின்னா, விஜய் சிது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்சர். பட் அவருமே நிறைய ஆட்ஸ் பண்ணுறாரு. எப்படி ஆட்ஸ் அப்படின்னா, எல்லாரும் மாதிரியுமே வந்து இந்த ப்ராடக்ட் வாங்க, அந்த ஆப்பு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி விளையாட உங்களுக்கு காசு வரும், அப்படி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோஸில் வந்து ஒரு ரெகுலர் பேட்டர்ன் இருக்கும். திடீர்னு போய் ஒரு கடையில் போய் நான் வந்து இன்னைக்கு தீபாவளி பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், திடீர்னு போய் நான் ஃபர்னிச்சர் வாங்க போகிறேன். இது வரைக்கும் அவர் தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணதை நம்ம கண் கூட பார்த்ததும் கிடையாது, பில் போட்டதை பார்த்தது கிடையாது, லக்கேஜ் தூக்கிட்டு வந்ததையும் நம்ம பெருசாக ஒன்றும் பார்த்தது கிடையாது. ஃபர்னிச்சர் வாங்கி போடுறேங்கிறாருல்ல, அதையும் வந்து ஆஃபீஸில் ஃபர்னிச்சராக போட்டது நம்ம பார்த்ததே கிடையாது. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஐமேக் வாங்கி வச்சிருப்பார், இன்னும் 2 ஐமேக் வாங்கி வச்சிருப்பாரு. அதே மேக்கு தான் அங்கே இருக்குது, அதே சிஸ்டம் தான் இருக்குது, அதே டிவி, அதே சோஃபா, எல்லாமே அதே அப்படியே தான் இருக்குது. அதே எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் தான் குக் பண்ணிட்டு இருக்காங்க, அதே வெசல்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஃபர்னிச்சர் வாங்குறேன்னு சொல்கிறத கடைசி வரைக்கும் காட்டவே இல்லை. சில இடத்துல ஹர்ஷத் கூட சொல்லுவார், நான் வந்து ஃபர்னிச்சர் வாங்கிட்டேன், நான் அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் ஃபர்னிச்சரில் அதை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இந்த காட்டினதே கிடையாது. ஏன் காட்டினதே கிடையாது அப்படின்னா, அவங்க வாங்கவே மாட்டாங்க. அது எல்லாமே ப்ரொமோஷன்ஸ், அப்படியே வாங்குற மாதிரி. ஏன்னா நான் தீபாவளி டைமில் போய் நான் கடையில் போய் வாங்குறேன்னு சொன்னால் தான் ஆக்சுவலாக நம்புவாங்க. விஜய் சித்து விளாகுங்கிறது வந்து அவர் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து விளாக் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு இருக்கும்போது, நான் தீபாவளிக்கு நான் ட்ரெஸ் வாங்க போகிறேன்னு சொன்னால் மக்கள் அதை நம்ப தான் செய்வாங்க. இட்ஸ் எ பாசிட்டிவ் வே ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸிங். பட் அதுவுமே ஒரு ஆடு தான். நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சித்து வந்து சொல்லுவார், இங்கே வந்து டைம் போகிறதே தெரியலடா அப்படின்னு சொல்லுவார். அப்போ அர்ஷத் வந்து சொல்லுவார், ஆமான்னு இங்கே வந்து டைம் போகிறதே தெரியாது, இங்கே எல்லாமே இருக்குது, இத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொன்று இருக்குது, அதே மாதிரி நம்ம மக்கள் நீங்களும் வாங்க, உங்களுக்கும் டைம் போகிறதே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாமே வந்து ஒரு ஆட் டெம்ப்ளேட்ஸ் தான். லைட்டாக உள்ள அப்படியே பேச்சுவாக்கில் நுழைச்சி விட்டுருவாங்க. இதை 2-3 வீடியோவில் நானே பார்த்துருக்கேன். ஜெயச்சந்திரனில் பார்த்துருக்கேன், சரவணா ஸ்டோர்ஸ் அதுலேயும் நான் பார்த்துருக்கேன். இட்ஸ் எ பாசிட்டிவ் வே ஆஃப் மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங்கை எப்படி பண்ணுவார்? ஓகேவா? இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஏதோ ஒரு ஃபியூ மந்த்ஸோ ஃபியூ டேஸ் பேக் பின்னாடி ஏதோ ஒரு பொங்கல் பர்ச்சேஸ்க்கோ ஏதோ பர்ச்சேஸ்க்கு போகும்போது இதெல்லாமே வந்து மார்க்கெட்டிங்கு, இவங்க வந்து காசு வாங்கி தான் போய் அந்த கடையில் இது பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்தே அது மார்க்கெட்டிங்காக தானே இருந்திருக்கு, இப்போ கண்டுபிடிச்சி ஏன் அடிக்கிறீங்க? ஒருத்தவங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் நிறைய இடத்துல ஒரு பிராண்டையோ ஒரு 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 படத்தையோ இல்லை ஒரு சில விஷயங்களையோ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸோ படத்தில் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ப்ரொமோஷன் ஆயிடும். அப்படி ப்ரொமோஷன் ஆகக்கூடாதுன்னு தான் நிறைய இடத்துல பிளர் பண்ணி வச்சுருப்பாங்க. படத்துலையும் சரி, யூடியூப்லேயும் சரி, அந்த பிராண்டை நம்ம ப்ரொமோட் பண்ணிடக்கூடாதுன்ட்டுன்னு. அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில், அந்த மைண்ட் செட்டில் இருக்க ஒரு ஹியூமன்ஸ் காலகட்டத்தில் சம்மந்தமே ஒரு கடைக்குள்ளே போய் நான் போய் என் ஃபேமிலிக்கு 1 லட்ச ரூபாய்க்கு நான் இது வாங்குறேன், என் பசங்களுக்கு வாங்குறேன், என்னோட கலீக்ஸுக்கு வாங்குறேன், நான் ஃபர்னிச்சர் வாங்க போகிறேன்னு சொல்லி 1.5 லட்சக்கு பில்லு போடுறதெல்லாம் விளாக் எடுத்தால் அந்த விளாகில் எல்லாத்தையுமே கவர் பண்ணுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் விஜய் சேது வந்து சாரீ செக்ஷனுக்கு போவார், நகை செக்ஷனுக்கு போவார். ஆனால் எதுவுமே வாங்கின மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது. பட் பார்ப்பாரு, எல்லாம் பண்ணுவார். ஏன்னா அவர் காமிச்சிக்கிட்டு இருக்காரு, கடையில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இது இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் அது இருக்குன்னு ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் காமிச்சிக்கிட்டு இருக்காரு. இட்ஸ் மார்க்கெட்டிங். அது ஒரு ஆட் தான், அது கூட தெரியலையா? இப்போ ரீசெண்டாக 1.5 வருஷம் கழிச்சு இப்போ வந்து இதை போய் கண்டுபிடிச்சிட்டு வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவர் தூக்கி போட்டு மிச்சம் அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு காசு வேணும்ல.
அவர் ஆஃபீஸ்க்கு ரெண்ட் கட்டணும்ல, பசங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அவர் வீட்டு வாடகை கொடுக்கணும்ல, பொண்ணுக்கு ஃபீஸ் இருக்குல்ல, ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க அப்பா இருக்குல்ல, அவருக்கு சொந்த செலவு இருக்குல்ல, ஒவ்வொரு தடவை ஃபாரின் ட்ரிப்புக்கு போகும்போது ஃப்ளைட் காசு இருக்குது. எக்கனாமிக்கு எவ்வளோ வரும்னு தெரியுமா? எக்கனாமிக்கு குறைஞ்சது 4 பேர் 5 பேருக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. அதுவே ஒன் வேவே வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆயிரும். அப்போ அவருக்கும் காசு வேணும்ல. அப்புறம் சும்மா தூக்கி போட்டு என்ன வீடியோவில் மட்டும் எப்படி காசு சம்பாதிக்கிறது? இந்த மாதிரி சில விஷயங்கள் தான். அவர் வேற எந்த வழியிலுமே சம்பாதிக்காமல் அட்லீஸ்ட் நம்ம எல்லாருமே போகிற சரவணா ஸ்டோர்ஸ்க்கும், நம்ம எல்லாருமே போகிற ஜெயச்சந்திரனுக்கும், நம்ம எல்லாருமே போகிற போத்தீஸ் கிட்டையுமே ஆட் கொடுக்குறாரு. நம்ம எல்லாருமே அதை கண்டிப்பாக வந்து பல வருஷமாக வாங்கிட்டு தான் இருக்கும். ஸோ விஜய் சேது வந்து அது வந்து அந்த இடத்துல போய் மார்க்கெட்டிங் பண்ணுறது தப்பாக தெரியல எனக்கு. அது தப்பும் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். அந்த இடத்துல அவர் ஆட் பண்ணி தப்பே கிடையாது. ஏன்னா பல வருஷமாக நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டு தான் இருக்கும், பல வருஷமாக நம்ம போத்தீஸும் சென்னை சில்க்ஸும் போயிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவர் அந்த இடத்துல காசு வாங்கி அவர் ஆட் பண்ணது எனக்கு தப்பாகவே தெரியல. அதையும் தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க அப்படின்னா உங்களை என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. கண்டென்ட்டே கிடைக்காம ஒரு தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்கேன். அது ரொம்ப ரொம்ப தப்பு தம்பி. த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சம்மன். இந்த ரைஸ் அண்ட் ஃபால்ங்கிறது வந்து த பிகினிங் அண்ட் க்ளோசிங் மட்டுமே கிடையாது, அதுவும் நடந்திருக்கு. பட் அதை தாண்டி விஜய் சேது அவரை பற்றி நான் பேசும்போது வந்து நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தரை தூக்குறீங்க டக்குன்னு தூக்கி போடுறீங்க, ஒருத்தரை தூக்கி விடுறீங்க டக்குன்னு தூக்கி போடுறீங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நடந்திருக்கு. சில பேர் சொந்த காசை சூன்யம் வச்சுப்பாங்க, அது வேற விஷயம். பட் எல்லாத்தையுமே நீங்கள் தூக்கி போட்டு தான் இருக்கீங்க. அது என்ன விதத்தில் நியாயம்னு எனக்கு புரியவே இல்லை. ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா பாருங்க, சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க, சப்போர்ட் பண்ணுறேங்க. கண்டென்ட் நல்லா இருக்கா? சூப்பர், நல்லா இருக்கு ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேணுக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு சும்மா எதையுமே பண்ணாதீங்க. ஒரு வியூ பண்ணாலே அது சப்போர்ட் பண்ணுறதா தான் அர்த்தம். ஸோ அதனால் அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. எதுக்கு போட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கீங்க? அதுக்கு ஒரு ஃபேன் பேஜ் க்ரியேட் பண்ணி அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? ஒருத்தர் தூக்கி விடணும்னு நினச்சா ஜென்யூனாக பண்ணுங்கள். ஒரு வியூ, நீங்கள் ஒரு வியூ பார்க்குறீங்க ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து, ஒரு யூடியூப் அக்கௌண்ட்லேருந்து அப்படின்னா தட் இஸ் 1 வியூ. அதுக்கப்புறம் நீங்கள் 1000 தடவை அதே அக்கௌண்ட்லேருந்து வியூ பண்ணாலுமே அது வியூவாக ரெக்கார்ட் ஆகாது. இதுதான் யூடியூபோட மேட்ரு. ஸோ நீங்கள் வந்து இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட் மூலிமா லாகின் பண்ணி யூடியூப்பில் பார்த்தா தான் 2வது வியூ போகும். நீங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு 10 ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு தடவை அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு போதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக லாகின் பண்ணி 10 வியூ கொடுங்க. அதுதான் சப்போர்ட். லைக் பண்ணியே ஆகணும், சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும், இல்லை வந்து இது பண்ணி ஆகணும்னு அவசியம் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணால் அவர் மானிட்டைஸ் ஆகுவார், இல்லைன்னா ஆக மாட்டார். சிம்பிள். த ஹையஸ்ட் திங் யூ கேன் டூ டு சப்போர்ட் சம் ஒன் ஆர் டு ஹைப் சம் ஒன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. கமெண்ட் பண்ணாதீங்க, ஃபேன் பேஜ் கிரியேட் பண்ணாதீங்க. இட்ஸ் எ டோட்டல் டைம் வேஸ்ட். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், எவ்ரி ஒன் ஹியர் இஸ் டு மேக் மணி. ஸோ அதனால அதுக்காக போய் நீங்கள் செலவு பண்ணி உட்காந்து வந்து நான் வந்து ஃபேன் பேஜ் கிரியேட் பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இட்ஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம். அவங்க எல்லாமே காசு சம்பாதிப்பாங்க, நல்லா இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தலை சொன்ன மாதிரி தான், அவங்க நல்லா இருப்பாங்க, இவங்க நல்லா இருப்பாங்க, நீங்கள் எப்போ நல்லா இருக்க போகிறீங்க? ஐ டோன்ட் நோ, வி ஆல் டோன்ட் நோ. ஸோ அதனால் சேனலை பார்க்குறீங்களா, பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோடு விட்டுருங்க. ஒருத்தர் கஷ்டப்பட்டு தூக்க வரீங்க, டெய்லராக்கான்னு தூக்குனீங்க. அப்புறம் என்னாச்சு? இப்போல்லாம் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. எங்கேயுமே அவங்களோட இதுவும் வரது கிடையாது. பட் ஸ்டில் அவங்களோட பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு தான் இருக்குது, அவங்க சேனலுக்கு வியூஸ் வந்துட்டு தான் இருக்குது, எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்களும் வீடியோ பண்ணுறாங்க, அவங்க அம்மா வீடியோ பண்ணுறாங்க, ஜாலியாக தான் இருக்காங்க. ஜிம்மக்கும் அப்படி தான். ஜிம்மக்கா நீங்கள் அது என்ன, அந்த அக்கா கிட்ட என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. ஜிம்மக்கா நீங்கள் அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்காங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட. எல்லாத்துக்கும் அப்படி தான். ஏன் அப்படி பண்ணுறீங்க? தூக்கி விட்டிங்கன்னா தூக்கி விட்டுட்டு நல்லா இருப்பான்னு சொல்லி வந்துடுங்க. தூக்கி விடுறது, தூக்கி மிதிக்கிறது, நீங்கள் என்ன காசு கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணீங்களா? இல்லையே. பிடிக்கலன்னா ஆரம்பத்துலேருந்தே வியூ பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் பண்ணிக்கிற வேண்டியது. அதுக்கப்புறம் உட்காந்து ஐயோ அம்மா இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. இதோட டாக்ஸிக் பிஹேவியர் என்ன தெரியுமா? எப்படிதான் இருக்கு? ஒருத்தர் வந்து நம்மளேருந்து ஒருத்தர் போயிருக்காருன்னு சந்தோஷப்பட வேண்டியது. அப்புறம் அவர் வளர்ந்துட்டா இவன் எப்படி வளர்ந்துட்டான், டக்குன்னு ஒரு மீமை போடு அவனை அடி, இன்னொரு மீமை போடு அவனை அடி, அப்படி அடிச்ச பல பேர் வாழ்க்கை போயிடுச்சுங்க. இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மீம் பேஜஸ் ஆரம்பிச்சாங்கல்ல, இந்த மீம் பேஜஸே காசு வாங்கிட்டு பண்ணுறாங்கன்னா அது எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் எல்லாமே நினச்சிட்டு இருப்பீங்க அவங்க வந்து ஒரு 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 படத்தையோ ஒரு ஷார்ட் ஃபில்மையோ இல்லை ஒரு சாங்கையோ இந்த மாதிரி சில விஷயங்களை காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க, இட்ஸ் ப்ரொமோஷன், இட்ஸ் வே ஆஃப் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பண்ணலை. ஒருத்தரை தூக்கி மிதிக்கிறதுக்கும் அவங்க காசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மீம் பேஜஸுக்கு இவ்வளோ இருக்குது, ஓகேவா? நான் காசு கொடுத்து எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி மீம் போட்டு கொடுங்க அப்படின்னா
மீம் போட்டு அவங்களை அடிக்கிறதுக்கும் அந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் அங்கே சேனல்ஸும் மீம் பேஜஸும் இருக்குது. இது ஒரு சேடான ட்ருத். நான் காசு கொடுத்து நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுன்னு சொன்னால் நான் கேட்குற மாதிரி பண்ணி விட்ருவாங்க, அதுவும் இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மீம் பேஜஸோட கல்ச்சர் எப்போ வந்துச்சோ அங்கேயே நிறையா பேரோட ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. சொந்தமாக போய் படம் பார்த்து அது எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறத தாண்டி மீம் பேஜஸ்குள்ளே போயிடுவாங்க. மீமில் என்ன போட்டிருக்கு, நல்லா இருக்கா, அப்போ நான் போய் பார்க்குறேன். ரிவ்யூவர் என்ன சொல்கிறாரு, நல்லா இருக்கா, நான் போய் பார்க்குறேன். பெரிய இந்த ரிவ்யூவர் ஒரு படமோ ஒரு விஷயமோ ஒரு ஆளை பார்க்கணுமோ இல்லை அவரை ஹைப் பண்ணணுமோ தயவு செஞ்சு உங்கள் பர்சனல் ஒப்பீனியனில் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து சொல் புத்தியாக மாறிட்டு வரீங்க, அது ரொம்ப தப்பாக இருக்குது. என்ன ஆனாலும் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும், ஒருத்தர் ஹைப் பண்ணதாக இருந்தாலும், ஒரு சப்போர்ட் பண்ணதாக இருந்தாலும், ஒரு படம் பார்க்குறதா இருந்தாலும், இல்லை ஒரு மியூசிக் கேட்குறதா இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் பர்சனலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கலான்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிக்காதான் நீயும் பார்க்காத வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லாதீங்க, ஓகேவா? எனக்கு பிடிக்கலனா உனக்கு எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஒருத்தனை ஏற்றி விட்டு அவனை கீழே தட்டி விட்டுறது வந்து அந்த பர்டிகுலர் மனுஷனுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். இவந்தோ அவங்க ரொம்ப கெட்டவனாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க பண்ண விஷயங்கள் ரொம்ப தப்பானவனாலும் சரி, அவங்கள வந்து தூக்கி விட்டுட்டு டக்குன்னு தூக்கி அடிக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக தான் இருக்கும். கெட்டவங்களை வந்து அடிக்கிறது வந்து தப்பு இல்லையே நீங்கள் சொல்லலாம், தப்பில்லை தான். பட் ஸ்டில் ஆஸ் அ ஹியூமனாக பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ரொம்ப தப்பாக தான் இருக்கும். தூக்கி விடுறது தான் தூக்கி விடுறீங்க, தூக்கி விட்டுட்டு வந்துடுங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு. அவங்க இருக்காங்க இல்லையாங்கிறது தான் அது அடுத்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றும் தூக்கி விடாதீங்க, தூக்கி விட்டா தயவு செஞ்சு தூக்கி மிதிக்காதீங்க. அங்கே நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. உங்களோட சொந்த தாட்டில் நீங்கள் என்ன பண்ணாலுமே தட் இஸ் கரெக்ட் தான், அது தப்பே கிடையாது. 6th பாயிண்ட், ப்ரொமோஷன்ஸ் ரைட் ஆர் ராங். ஸோ ப்ரொமோஷன்ஸ் வந்து ரைட்டா ராங் அப்படின்னு கேட்டால் ப்ரொமோஷன்ஸாக ரைட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், டிவி பார்க்குறோம், டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுது. அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிறது எல்லாமே உண்மை கிடையாது. 99% வந்து பொய் தான். அந்த 1% பாக்டீரியா மிச்சம் இருக்க மாதிரி 99% வந்து பொய் தான். ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த ஃபேர் அண்ட் லவ்லின்னு ஒரு க்ரீம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீமு, ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம்மு, இந்த மாதிரி க்ரீமை தான் ஃபஸ்ட்டு வந்து நிறையா ப்ரொமோட் பண்ணாங்க டிவியில். நம்ம பார்க்கும்போதே வந்து அந்த டைமில் வந்து நம்மளுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இல்லாதனால ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோன்னு சொல்லி நிறைய பேர் வாங்கினாங்க. இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வெள்ளையாயிருவோமா, கலராக தெரியுமான்னு, அதெல்லாம் போய் இப்போ ஒரு 10 years 15 years 20 years கழிச்சு இப்போ அந்த மாதிரி ஒரு க்ரீமை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா நம்ம அதை கண்டிக்கவும் மாட்டோம், மதிக்கவும் மாட்டோம். கரெக்டாக? ஏன்னா இப்போ வந்து எக்ஸ்போஷர் நிறைய ஆயிடுச்சு. ஸோ அதனால் ப்ரொமோஷன்ஸ் வந்து என்றைக்குமே ஒரு ஸ்கேம் தான். ப்ரொமோஷன்ஸ் வந்து எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கு தான். ஸோ அன்றைக்கி வந்து எக்ஸ்போஷர் கம்மியாக இருந்தனால நமக்கு எது ரைட் எது ராங்னு தெரியல. பட் இப்போது ஆஃப்டர் 10 years 20 years கழிச்சு எது ரைட் எது ராங்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ரிசோர்ஸ் நம்ம கையிலே இருக்குது. ஃபோன், லேப்டாப்ஸ், இன்டர்நெட், எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்குது. பட் ப்ரொமோஷன்ஸ் வந்து இன்காமன் வந்து ஒருத்தவங்க பண்ணணும்னா ஆமாம் பண்ணி தான் ஆகணும். நான் ஒரு பொருளை விற்கிறேன், அது எப்படி உங்களுக்கு தெரியப்படுத்தணும், நான் மார்க்கெட்டிங் பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் வாங்குவீங்க, நீங்கள் வாங்கினா தான் எனக்கு காசு வரும். ஸோ இட்ஸ் அ பிஸ்னஸ் தான். நீங்கள் எல்லாமே வந்து 9 to 5 ஜாப் போய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜாப்லேயுமே ஒருத்தன் மார்க்கெட்டிங் பண்ணுவான். ஓகே, ஒருத்தர் அமேசானில் வேலை செய்கிறான், ஒருத்தர் HCL வேலை செய்கிறான், இல்லை ஒருத்தர் வந்து ஏதோ லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறான்னா அவன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். ஆமாம், நம்ம ஆன் டைமில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும்னு ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். அமேசான்லேயுமே ஆமாம், நீங்கள் ப்ரைம் வாங்கினீங்கன்னா 1 day டெலிவரி பண்ணி தான் ஆகணும், நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த அவேர்னஸ் தான் பிஸ்னஸ். அதை தான் வந்து ப்ரொமோஷன்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரொமோஷன் இஸ் ஆல்வேஸ் ரைட். இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறது தப்பாக ரைட்டான்னு கேட்டால் அதுவுமே வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் ரைட். ஒரு மிடில் கிளாஸ் பையன், நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன், ஓகேவா? எனக்கு வந்து சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஓகேவா? அது ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸோ இல்லை ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸோ எனிதிங், ஓகேவா? நீங்கள் ஆஸ் அ மிடில் கிளாஸ் ஒரு பர்சனாக இருந்துட்டு நீங்கள் யோசிக்கும் போது ஒரு ஜாபை வச்சு மட்டுமே உங்களால் வந்து சில விஷயங்களை வந்து சஸ்டெயின் பண்ணி கொண்டு போயிட முடியாது. இங்கே எல்லாத்துக்குமே 9 to 5 ஜாபை தாண்டியும் ஒரு பேஷன் இருக்கலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேர் நிறைய எக்ஸ்போஷர் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு பேஷன் நிறைய வந்துருச்சு. ஸோ அதனால 9 to 5 ஜாப் வச்சு மட்டுமே எல்லாருமே செட்டில் ஆக முடியாதுங்கிறது வந்து இங்கே வந்து ஒரு நிராகரிக்க முடியாத ஒரு உண்மை. அந்த உண்மையை வந்து நீங்கள் மறக்கவே முடியாது. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான் இங்கே எல்லாருமே இன்ஃப்ளூயன்சஸ் ஆகிட்டு இருக்காங்க. இர்ஃபானுமே அப்படி தான். இர்ஃபான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் கேரில் வேலை செஞ்சார். அப்புறம் வந்து மெட்ராஸ் பவுலுக்கு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் இருந்துச்சு, அதில் வேலை செஞ்சார். சைமல்டேனியஸாக ஒரு விளாகிங்கும் பண்ணார். விளாகிங் கிளிக் ஆச்சு. இன்றைக்கி வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுற இடத்துல தான் வந்தார். சமீபமே பார்க்கும்போது ஐ திங்க் இட்ஸ் வெரி நார்மல் பர்சன் தான் நான் நினைக்கிறேன். அவங்களும் அப்படி ரிச் ஃபேமிலி, மேபி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வேணால் அவங்க வந்து ரிச்சாக தெரியலாம். பட் ஐ திங்க் ஷீ இஸ் ஃப்ரம் அ வெரி டீசெண்டான நார்மல் ஃபேமிலி தான் நான் நினைக்கிறேன். பிளிப், JK, சத்யா, டெம்பிள் மங்கீஸு, எல்லாருமே
எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா they are not from எந்த ஒரு பணக்கார வீட்டு பையனுமே அவனோட பங்களாவில் உட்காந்துக்கிட்டு vlog பண்ணலை, எவனுமே வந்து மார்க்கெட்டிங் பண்ணல, எவனுமே கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுற. இதுதான் ஃபேக்ட் பீரியட். எல்லா மிடில் கிளாஸ் பசங்களுமே தான் வாழ்க்கையில் எதையாவது ஒன்று பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் கேமராவே ஆன் பண்ணுறாங்க. எஸ், நானும் உட்பட. ஓகேவா? அப்படின்றக்கு ஒரு பையன்கிட்ட டேய் உன் வீடியோ நீ பண்ணிகிட்ருக்க, உனக்கு வந்து ஸோ அண்ட் ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, இது வெல் அண்ட் குட், சூப்பர், நல்லா பண்ணிகிட்ருக்க, பண்ணு, ஒரு 2000 நான் உனக்கு தரேன், சரியா? அந்த 2000 ரூபாய்க்கு நான் ஒரு பொருள் விற்கிறேன், ஒன்றும் இல்லை, அது கலரிங் புக் தான், வேறு எதுவும் கிடையாது. அந்த 2000 கொடுத்து இந்த கலரிங் புக் மாதிரி வேறு எங்கேயுமே கிடையாது, அதனால இதை நீங்கள் வாங்குங்க, உங்கள் பிள்ளைங்கள்ட்ட சொல்லி நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லி நான் கொடுக்குற ஒரு லிங்க்கை மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் போடு, நான் உனக்கு 2000 தரேன். அந்த வீடியோ நல்லா போகுது, சேல்ஸ் ஆகுதுன்னா அடுத்த வீடியோ நான் உனக்கு 4000 தரேன். மறுபடியும் அதே புக்கை நீ குரூப்பாகவே செட் ஆஃப் 5 books இஸ் இவ்வளோ டிஸ்கவுண்ட்னு சொல்லி விற்றுரு, நான் உனக்கு 5000 தரேன், இல்லை 4000 தரேன். எனக்கு பண்ண முடியுமான்னு கேட்டால் எல்லா மிடில் கிளாஸ் பையனுமே யோசிக்காமல் சரின்னு தான் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த கேமரா இருக்குல்ல, இந்த கேமரா என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினேன் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்கலாம், அவங்க போய் வெளியில் ரெண்டல் வாங்கலாம், ஸோ அதுக்கு பே பண்ணி ஆகணும். இல்லை அவங்க ஒரு 9 to 5 ஜாப் போகிறாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் போகிறாங்க, ஸோ கேமரா யாரோட கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணி வாங்கினாலுமே அதுக்கு இஎம்ஐ கட்டணும். இல்லை அந்த கேமரா வாங்குறதுக்கு காசு சேர்க்கணுன்னா கூட அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சேவிங்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணும். அப்போது அவங்க ப்ரொமோஷன்ஸுக்கு எஸ் சொல்லி தான் ஆவாங்க. அது தப்பான்னு கேட்டால் தப்பே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா மிடில் கிளாஸ் பையனுக்குமே ஒரு நீட் இருக்குது. அந்த நீடு தான் ப்ரொமோஷன்ஸ் இவ்வளோ பெருசாக வளர்கிறதுக்கான காரணம். ஸோ ப்ரொமோஷன்ஸ் ரைட்டாக வாங்கன்னு கேட்டால் அகெயின் அது தப்பே கிடையாது. ஆனால் ப்ரொமோஷன்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன கேட்டால், என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டால், ப்ரொமோஷன்ஸில் ஆடியன்ஸ் தான் இம்மெச்சூராக இருக்காங்கங்கிறத நான் கம்பெயினாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, டெக் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், இல்லை ஒரு இர்ஃபான் வியூ பண்ணுறதா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. டெக் சூப்பர் ஸ்டார் டெக்கை பற்றி சொல்கிறாரு, இர்ஃபான் ஃபுட்டை பற்றி சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே அவங்க ஹானஸ்ட்டாக போய் சாப்பிட்டோ இல்லை ஒரு கேஜெட்டை யூஸ் பண்ணியோ தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஹானஸ்ட்டாக நம்புறீங்களா? சில பேர் நம்பலாம், பட் நோ, அது ஃபேக்ட் கிடையாது. நிறைய பேர் அதுவுமே இட்ஸ் அ வே ஆஃப் ப்ரொமோஷன் தானே. நான் என் கம்பெனிக்கு இப்போ நான் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன், என் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் ஒரு ஆட் எடுக்கணும்னா லட்சக்கணக்கில் செலவாகும். கரெக்டாக அந்த ஷார்ட்டு, அந்த மாதிரி ஒரு கேமரா, அந்த ஒரு டீம் எடுத்து வைக்கிறேன், லட்சக்கணக்காக செலவாகும். குறைஞ்சது ஒரு 2 லட்சம் 5 லட்சம்னு வைங்களேன். 5 லட்சங்கிறது ஒரு பெரிய காசு தான் ஒரு சாதாரண ரெஸ்டாரண்ட்டுக்கு. சாதாரண ரெஸ்டாரண்ட்னே இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த டோவெல்லாம் இருக்குல்ல, ஃப்ரைட் சிக்கன் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்குல்ல, அந்த டோவோ மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இருக்கிற ஒரு பிஸ்னஸ்க்குமே, ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பிக்கிற ஒரு பிராண்டுக்குமே 5 லட்சம் இஸ் அ வெரி பிக் அமௌண்ட். அதை உட்காந்து நான் ஒரு டீம்கிட்ட கொடுத்து ஒரு வீடியோ, ஒரு 30 செகண்ட் வீடியோக்கு பதிலாக இன்னும் ஒருத்தரை கூப்பிட்டு நான் உனக்கு 30,000 கொடுக்குறேன், ப்ளஸ் ஃபுட்டும் ஃப்ரீயாக தரேன், நீ ரிவ்யூ மட்டும் பண்ணுன்னு சொன்னால் எனக்கு கம்மியாக இருக்குது. ஒரு 30,000, 5 லட்சம் எங்கே இருக்குது, 30,000 எங்கே இருக்குது? அப்போ நான் அந்த 30,000 தான் அவன் போவோம். நான் அந்த பிராண்டுக்கு மேனேஜராக இருந்தாலும் ஓனராக இருந்தாலும் நான் 30,000 தான் போவேன். ஏன்னா எனக்கு அதுதான் கம்மியாக இருக்குது. என்னோடய வியூஸ் அதிகமாக இருக்குது, லைஃப் டைம் வியூஸ் எனக்கு அதிகமாக இருக்குது. அது மூலியமாக எனக்கு நிறைய விஷயம் நடக்குது. அந்த ரிவ்யூவர்கிட்ட நான் சொல்கிறேன், நீயும் உன் சேனல்லேருந்து யாராவது பார்த்து இந்த கோடை யூஸ் பண்ணால் நான் 10% ஆஃப் தரேன் அப்படின்னா, அந்த 10% ரெனியூ பண்ணுறதுக்காகனே ஒரு கூட்டம் வரும். ஒரு 300 பேர் பார்க்குறாங்க, அந்த 300 பேர்லேருந்து ஒரு 50 பேர் 100 பேராவது அந்த கூப்பனை ரெனியூ பண்ணுறதுக்காகவே வருவாங்க. எனக்கு அங்கே பிஸ்னஸ் நடக்குது, முடிஞ்சு போச்சு. என் 30,000 நான் ஒரு வீடியோவில் நான் திரும்பி எடுத்துருவேன். சிம்பிள், அவ்வளோதான். ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எனக்கு வேணுமான்னு ஃபஸ்ட்டு கேட்கணும். யாராவது ஒருத்தர் ஃபுட்டை போய் சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டோட கூகுள் பேஜை போட்டு ரிவ்யூஸை பாருங்கள். அந்த ரிவ்யூஸ் நிஜமாவே உண்மையாக இல்லையான்னு அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்பர் 1, ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு பாருங்கள். போனாங்க அப்படின்னா கூப்பிட்டு வச்சு, மச்சான் நான் அங்கே போகலான்னு இருக்கேன், நல்லா இருக்குமான்னு கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. சரியா? ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் 2 விதமான ஒப்பீனியன் கிடைக்கும். 5 பேர் இருந்தால் இன்னும் பெட்டர், 10 பேர் இருந்தால் சூப்பர், நிறையா ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஓகேவா? 3வது இதெல்லாம் விசாரித்து முடிச்சுட்டு உங்களுக்கு அது வேணுமான்னு பாருங்கள். உட்காந்து யோசிங்க. ஓகே, இவ்வளோ ரேட்டு வருது, இந்த மாதிரி ரிவ்யூஸ் வந்திருக்காங்க, கூகுள்லேயும் இப்படி போட்டிருக்காங்க, யூடியூப்லேயும் இந்த கடையை பற்றி விசாரித்தா நிறையா பேர் நிறைய விதமான ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு வேணுமா, இந்த காசு நான் கொடுத்து தான் ஆகணுமா அப்படிங்கிறத கேள்வியாக கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் நான் காசை போடணுமா வேணுமாங்கிறத யோசிங்க. எவனோ ஒருத்தன் சொன்னதுக்காக நீங்கள் போய் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதோ இல்லை எங்கேயாவது போய் இன்வெஸ்ட் பண்ணுறதோ நீங்கள் தான் இம்மெச்சூருங்கிறத காட்டுது. அவன் தெளிவாக காசு சம்பாதிச்சுட்டு போகிறான். அவன் யூடியூப் காசு சம்பாதிக்கதான், சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, யூடியூப் இஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் என்டர்டெயின்மெண்ட், நாட் ஃபார் எஜுகேஷன்.
தெளிவாக நான் சொல்கிறேன், அது என்டர்டெயின்மெண்ட்டுக்கான சேனல் மட்டும்தான். ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணலாம், லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், ஓகே, அவ்வளோதான் உங்கள் ஸ்பேஸு. உட்காந்து அதையே பிடிச்சி தொங்காதீங்க. இட்ஸ் நாட் எஜுகேஷனல் சேனல். யாருமே உங்களை எஜுகேட் பண்ண வரல. தம்பிகளா இப்படி படித்தா அப்படி நடக்கும், அந்த எக்ஸாம்ஸ் தான் அப்படி கிளியர் பண்ணுவோம், அப்படி கிடையாது. திஸ் இஸ் நாட் யூடியூப். அந்த மாதிரி சேனல்ஸும் இருக்குது. அந்த மாதிரி சேனல்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எஜுகேஷன் கிடைக்கும். பட் இன் காமன் யூடியூப்ல இருக்க எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் தான். நீங்கள் போய் என்டர்டெயின்மெண்ட் இருக்க இடத்துல அந்த மாதிரி ஒரு வீடியோஸை பார்த்துட்டு அங்கேருந்து எனக்கு எஜுகேஷன் கிடைக்கணும், அங்கேருந்து எனக்கு ஹானஸ்ட் ரிவ்யூஸ் கிடைக்கணும்னா வராது. புரியுதா? அவன் காசு சம்பாதிக்க தான் வந்திருக்கான். அவன் எப்படியோ பண்ணி எதையோ ஒன்று பண்ணி காசு சம்பாதிக்கணும் தான் வரான். அவன் உங்களை பார்க்க வச்சு அவன் BMW கார்லையும் இல்லை வந்து ஒரு நிஞ்சா பைக்லையும் போகணும்னு ஆசைப்பட தான் செய்வான். அதனால நீங்கள் தான் யோசிக்கணும், எனக்கு இது வேணுமா நீங்கள் யோசிக்கணும். ஸோ ஐ திங்க் த ஆடியன்ஸ் இஸ் இம்மெச்சூர். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய ஜென்யூனான இன்ஃப்ளூயன்சஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா JK தமிழ் யூடியூப் மணி வீடியோ அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாரு. அதில் பார்த்து அவர் ப்ரொமோஷன்ஸை பற்றி பேசியிருப்பார். இதை தவிர நீங்கள் பெய்ட் பார்ட்னர்ஷிப்பும் பண்ணலாம், இல்லாட்டி வந்து ஸ்பான்சர்ஷிப்பும் பண்ணி யூ கேன் earn more. ஸோ இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கமும் வரும் இது மூலியமா. ஆட்சன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சோர்ஸ் ஆஃப் இன்கமும் வரும். சத்தியமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் ஸ்டூபிட் அப்படிங்கிற ஒரு வீடியோலையுமே அவருமே இதே மாதிரி ப்ரொமோஷன்ஸை பற்றி அவரோட விஷயம் ஒன்று பேசியிருப்பாரு. உங்களோட வறுமையை யூஸ் பண்ணி அவங்க மானிட்டைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க ஒவ்வொருத்தனும் சொல்கிறேன். அதே மாதிரி அகெயின் மணிச்சவ் அவங்களுமே வந்து ஸ்பான்சர்ஷிப்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சிங்கிற ஒரு டாப்பிக்கில் அவங்க ஒன்று பேசியிருப்பாங்க. அங்கே தான் வந்து நிறைய விஷயங்கள் ட்ரிகரும் பண்ணி விட்டாங்க. இது நல்ல ஆட் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். திஸ் இஸ் அ வெல் மேட் ஆட், பட் இட்ஸ் an ad. வேர் இஸ் த டேக்? அதே மாதிரி பிரியாணி மேன் அவருமே வந்து கோயம்புத்தூர் மாப்பிள் எக்ஸ்போஸ்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோமே போட்டிருப்பாரு. அவர் உதவி பண்றத கண்டென்ட் ஆக்கி தன்னோட ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய ஜென்யூனான இன்ஃப்ளூயன்சஸ்மே வந்து ப்ரொமோஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. இல்லை ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன், நான் வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா ப்ரொமோஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் தான் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க, இது தப்புன்னு பேசியிருப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாருமே வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க. JK ஒரு வீடியோவில் சொன்னார் நான் ப்ரொமோஷன்ஸ் பண்ண போகிறேன்னு, சத்யம் ஒரு வீடியோவில் சொன்னார் நான் ப்ரொமோஷன்ஸ் பண்ண போகிறேன்னு, மனுச்சவும் ஒரு இடத்துல சொன்னாங்க நான் ப்ரொமோஷன்ஸ் பண்ண போகிறேன்னு. இவங்க எல்லாத்துக்குமே வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடைக்காது. ஏன் தெரியுமா? இவங்க எல்லாருமே வந்து ஜென்யூனாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா ட்ரை பண்ணுறாங்க? யாருமே என்னை பற்றி வீடியோ போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணுறாங்க. யாராவது கை காட்டிட்டே JK இந்த மாதிரி ஸ்கேமான விஷயங்கள்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன்னு என்னைய பார்த்து கை காட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஜென்யூனான ப்ரொமோஷன்ஸுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஜென்யூனான ப்ரொமோஷன்ஸ் இங்கே எங்கே இருக்குது? அப்போ எப்படி உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வரும்? ரொம்ப ரேராக ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸை வச்சு யாருமே வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் ப்ரொமோட் பண்ணி கொடு, சாங் ஆல்பம் ப்ரொமோட் பண்ணி கொடுன்னு வரமாட்டாங்க. இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரம்மி, பெட்டிங் ஆப்ஸ் இப்படி தான் வருவாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்கேமான ஆப்ஸ் வந்து நான் பண்ண மாட்டேன், எனக்கு ஜென்யூனான விஷயம் இருந்தால் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன்னு. ஜென்யூனான ஆப்ஸ் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸை தேடி வர்றது ரொம்ப ரேர். வரலாம், பட் தெரியாது. இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து வேணான்னு சொல்கிறவங்களுக்கு வந்து மேபி அவங்களுக்கு வந்து ஒரு பேக்கப் சப்போர்ட் இருக்கலாம், ஃபேமிலி சப்போர்ட் இருக்கலாம், நெசசிட்டியாக 9 to 5 ஜாப் பார்த்தே ஆகணுன்ற ஒரு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இப்போ மனுஷெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அவங்களுக்கு ஒரு பேக்கப் சப்போர்ட் இருக்கலாம். விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து நீங்கள் எவ்வளோ சம்பளத்துக்கு போக முடியும்னு எனக்கு தெரியல. மேபி அவங்களுக்கு ஒரு லக்கு கிடைச்சா அவங்க ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் போய் ஒர்க் பண்ணலாம், இல்லை அவங்கள யாராவது ஆர்டிஸ்ட்டாக கூட கூப்பிடலாம், யாருக்கு தெரியும். பட் ஸ்டில் இந்த மாதிரி ஜென்யூனாக ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நெசசிட்டியாக அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும், அவங்க ஃபேமிலிக்கு ஃபீட் பண்ணணும், இல்லை அடுத்த கட்ட நிலைமைக்கு போயே ஆகணும், இல்லை வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஏர்ன் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயமும் ஒரு ப்ரெஷரும் இருக்காது. அப்படி கட்டாயமும் ஒரு ப்ரெஷரும் இருக்கும்போது இர்ஃபானுங்கிற மாதிரி ஆளோ இல்லை வேற யார மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து கண்டிப்பாக வந்து காசு வாங்கிட்டு பண்ண தான் செய்வாங்க. பட் அவங்க பண்ணுறாங்கிறதுக்காக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாதீங்க. அகெயின் நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பேக் அண்ட் திங்க், அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்கு நம்ம பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பி வெரி 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 கேர்ஃபுல். நம்பர் 7, த ஃபைனல் ஷோடவுன். ஸோ இந்த ஃபைனல் ஷோடவுனில் நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். பிரியாணி மேனும் இர்ஃபான்ஸ்வியும் பண்ணுறது ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குது, சமியாவும் மனிஷாவும் பண்ணுறது ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குது. இது எல்லாமே ஒரு ட்ராமாவாக இருக்குங்கிறது என்னோட ஒரு தாட். நான் வந்து எனக்கு இது சொல்லும் போதே கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது, பட் எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா சில இடத்துல சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்க தப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு இடத்துல சமத்தையாக வாங்குவாங்கன்னு நான் யோசித்தேன். அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து வாங்கிட்டே வந்தாங்க. அப்படின்னு இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு விஷயம் ஒரு ட்ராமா மாதிரியே தோணுது. ஏன் அப்படின்னா, என்னை பற்றி யாராவது ப்ளேம் பண்ணுறாங்கன்னா, டேய் என்னை பற்றி எனக்கு தெரியும்டா,
நான் ஏன்டா உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும்? மை ஃபாலோவர்ஸ் பிலீவ் மீ, மை ஃபாலோவர்ஸ் ட்ரஸ்ட் மீ. நானும் முடிஞ்ச அளவுக்கு அந்த நம்பிக்கையை காப்பாற்ற பார்க்குறேன். நான் ஒரு ப்ரொமோஷன் பண்ணால் கூட டேய் இந்த ப்ரொமோஷன் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க, இது எல்லாமே ப்ரொமோஷன் பர்பஸுக்கு தான் நான் பண்ணுறேன், அதனால் நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணி அதில் போகணுமா வேணாமங்கிறது உங்கள் இஷ்டப்படி நீங்கள் பண்ணுங்கிறத நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமரும் சொல்லிடுறேன். அதையும் மீறி வந்து நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்தால் இட்ஸ் யோர் விஷயங்கிற மாதிரி தான் நான் இவ்வளோ டிஸ்க்ளைமர் சொல்லி தான் ஒரு ப்ரொமோஷனே பண்ணுறேன். இவ்வளோ சொல்லியுமே வந்து அவங்க பண்ணுறாங்கிறதும் பண்ணாதவங்களும் அது அவங்க இஷ்டம். நான் வந்து அங்கே உட்காந்து வந்து யாரையுமே தடுக்க முடியாது. இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் நீ வந்து என்னை ப்ளேம் பண்ணுற அப்படின்னா நான் அதுக்கு பதில் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னோட வியூவர்ஸுக்கு, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு, என்னை வாழ வைக்கிற பீப்புளுக்கு வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹானஸ்டாக இருக்கேன். ஐ எம் புட்டிங் இட் இன் டிஸ்க்ளைமர்ஸ் ஆல்சோ. ஓகேவா? இதுக்கப்புறமும் நீ என்னை கை கடி நீ தப்புன்னு என்ன சொன்னா நான் ஏன் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்? நான் என் சைட்லேருந்து கரெக்டாக இருக்கேன்னு ஐ பர்சனலி ஃபீல். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கீழே கமெண்ட்ல அடிச்சாயின்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 பேர், ஒரு 100 or 500 பீப்புளும் வந்து எனக்கு வந்து டே இது பண்ணது தப்பு 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 தப்புன்னு சொல்லிட்டே இருந்தால் எஸ் அவங்களுக்கு நான் பதில் சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என் வியூவர்ஸ். அவங்க வியூ பண்ணுறதுனால தான் எனக்கு காசு வருது. எஸ் நான் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கலாம். எவனோ ஒரு இன்ஃப்ளூயன்சர், நீ ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கிறதுக்காக நீ என்னை கை கட்டி பேசினா நான் எதுக்கு உனக்கு வந்து பதில் சொல்லணும்? இதுதான் வந்து ஒரு பேசிக் மென்டாலிட்டியாக இருக்கணும். மேபி இது என்னோட மென்டாலிட்டியாக இருக்கலாம். நான் ஏன் உனக்கு பதில் சொல்லணும்? என்னோட ஃபாலோவர்ஸுக்கு நான் உண்மையாக இருக்கேங்கிறது எனக்கு தெரிஞ்சால் போதும்டா, உனக்கு நான் பதில் சொன்ன அவசியமே கிடையாதுங்கிறது தான் மேட்ரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிவகார்த்திகேயன் இஷ்யூவே வந்துச்சு, டிஇமான் சிவகார்த்திகேயன் இஷ்யூவே. கடைசி வரைக்கும் சிவா பேசவே இல்லை. ஏன்னா மேபி சிவா நோஸ் தட் நான் தப்பே பண்ணலாம், நான் என்ன உனக்கு நான் பதில் சொல்லணும்? நீ கண்டதெல்லாம் பேசுவ, ஏன் இதை வந்து நான் நம்பணுமா? மை ஃபேமிலி நோஸ் மீ. என் ஒய்ஃபுக்கு என்னை பற்றி தெரியும், என் அம்மாவுக்கு என்னை பற்றி தெரியும், என் அக்காவுக்கு என்னை பற்றி தெரியும், என் குழந்தைகளுக்கு என்னை பற்றி தெரியும். நான் ஏன் உனக்கு பதில் சொல்லணும்? நீ சம்மந்தமே இல்லாமல் போய் சம்மந்தமே இல்லாத வந்து ஸ்டர் பண்ணி ட்ரிகர் பண்ணிட்டு இருக்குங்கிறதுக்காக நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஹீ மைட் ஹவ் தாட். அதனால ஒரு கடைசி வரைக்கும் அதை பற்றி வந்து ஒரு விளக்கம் கொடுக்கவே இல்லை. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே நிறைய பேர் திங்க் பண்ணியிருக்கலாம். பட் ஏன் எல்லாருமே திங்க் பண்ணாமல் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க? நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன். ஏன் எல்லாருமே வந்து பதறி வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க? எனக்கு அதுவே ஒரு பெரிய ட்ராமாவாக இருக்குது. சமயா சொன்ன மாதிரி நான் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் பாரு கண்டிப்பாக வந்து மனிஷா ரிப்ளை வீடியோ போடுவான்னு சொன்ன மாதிரியே ஒரு வீடியோ வருது. அதே பேட்டர்னில் ஒரு வீடியோ வருது. இப்போ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, இப்போ அவன் சொல்லுவான் பாரு அப்படின்னு நம்ம சொன்னால் அவன் அதை விட்டுட்டு வேற மாதிரி ஒன்று சுற்றி வந்து சொல்லுவான். கரெக்டாக அதுதான் வந்து நடந்திருக்கு நான் பார்த்த வரைக்குமே. பட் சமியா சொல்கிற மாதிரியே மனுஷன் ஒரு வீடியோ போடுறாங்க. எனக்கு அது ஒரு பெரிய ட்ராமாவே தோணுது. எனக்கு அங்கே எங்கேயோ இடிக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் ஆல் ட்ராமா. ஏன் அப்படின்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி திஸ் இஸ் அ கல்ட், இது ஒரு ஆர்கனைசேஷனுங்கும் போது நான் ஒரு வீடியோ போடுறேன். நான் என்ன வீடியோ போடுறேன்னா உன்னை ப்ளேம் பண்ணி போடுறேன். நீ இப்படி பண்ணுறேன் அப்படி இப்படி பண்ணுறேன்னு சொல்லி நான் வீடியோ ஒன்று போடுறேன். ஓகேவா? நீ அதுக்கு ஒரு பதில் வீடியோ போடு, சரியா? அப்போ வந்து இது வந்து ஒரு மாதிரி ஸ்பைஸ் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சொல்லுவாங்கள்ல, லவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் போர் அடிச்சிடும், அப்பப்போ சண்டையை போட்டால் தான் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த மாதிரி நார்மலாக போயிட்டு இருக்க பதிலாக நான் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கொலாப், இந்த ஹோமிஃபை அப்படின்னு சொல்லி இந்த இர்ஃபான் பிளிப் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சாங்கல்ல, நான் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொலாப் பண்ணதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மாதிரி டிசாஸ்டர்ஸான கொலாப் பண்ண கொஞ்சம் ஸ்பைஸ் டப்டாக இருக்கும். யூடியூப்பும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது யூடியூப் தமிழ் கிரியேட்டர்ஸ் கம்யூனிட்டிக்கு நடுவில், அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஏன் ஆள் பெருசு, ஏன் உன் ஆள் பெருசு, ஏன் தளபதி பெருசு, தலை பெருசுங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி கூட இருக்கலாங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் ஆல் ட்ராமான்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஜென்யூன். உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா, இஃப் சமியா நோஸ் ஷி இஸ் ரைட், you don't have to talk to anyone. Samia, simple. If Irfan you are right, you don't have to answer biryani man. Simple as that. டேய் நான் தான்டா கார் ஓட்டிட்டு போனேன், எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி நீ ஈஸியாக விட்டுட்டு போகலாம். யூ டோன்ட் ஹேவ் டு டாக் டு எனிஒன். ஸோ வை ஏன் இந்த கண்டென்ட் ஐ ஃபாலோன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஃபாலோ கோஸ்ட் ஹண்டிங் வீடியோஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இந்த மாதிரி நான் சொல்கிறேன் பிளிப் இந்த டைப் ஆஃப் கண்டென்ட், மனிஷா இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி 1-2 இந்த ஃபில்மி சேனல்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். ரிவ்யூவர்ஸ் யார், நம்ம பரத்வாஜ் ரங்கன் சார், அவரோட ரிவ்யூஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ பர்சனலி லைக் ஹிம். ஸோ அதனால் வந்து நான் அவர் இருக்க அந்த கலாட்டான்னு நினைக்கிறேன், அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி சில இது பண்ணுறேன். அப்புறம் வந்து கோஸ்ட் ஸ்டோரிஸ் சொல்கிறவங்க, ஓகே, ஸ்டோரிஸ் வந்து அனிமேட்டட் வெர்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணதாக இருக்கட்டும், அதை சொல்கிறவங்க இது எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணேன். இதெல்லாமே எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ஓகேவா? ஏன் பிடிக்கும்னு நான் சொல்கிறேன். கண்டென்ட் கிரியேட்டர் நான் ஏன் பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு
பேச பிடிக்கும்னு நான் ஆரம்பத்தே சொல்லியிருப்பேன். ஸோ நான் அந்த மாதிரி ஒருத்தவங்க பேசி கேட்குற பொறுமை எனக்கு இருக்குது. அதனால தான் நான் சிட் ஃப்ரீக்வன்சியோட சேனலே நான் பார்ப்பேன். 1.5 மணி நேரம் வீடியோ கூட நான் நான்-ஸ்டாப்பாக போர் அடிக்காமல் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ஐ ஹாவ் தட் பேஷன்ஸ் டு லிசன் டு பீப்புள். ஸோ அதனால நான் பார்ப்பேன், எனக்கு பிடிக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி பிளிப்போ ஜேகேவோ இவங்கெல்லாம் பண்ணுற எல்லாம் சத்யா பண்ணுறது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் அதை பார்ப்பேன். ரெண்டாவது வந்து நான் வந்து கோஸ்ட் ஹண்டிங் விளாக்ஸ் பார்ப்பேன். சிம்பிளி சரத்தா இருக்கட்டும், ஃபயாஸ் தமிழன், ராகுல் தமிழன், ஆகாஷ், இவங்க எல்லாத்துலேயும் நான் பார்ப்பேன். இவங்களோட ஃபாலோவர்ஸ் நான். எனக்கு ஏன் அது பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு பர்சனலாக நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் வந்து என் லைஃப்பில் நடந்திருக்கு. பர்சனலாக நான் வந்து பார்த்துருக்கேன். நான் சில இடத்துக்கு வந்து அந்த மாதிரி ஹண்டிங் போட சொல்ல முடியாது, பட் நான் சில இடத்துக்கு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போய் பார்த்து நானும் சில பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கையில் வந்து பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன துரத்திட்டு வந்திருக்கு. அதுலேருந்து நான் வெளியில் வரதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு அதில் வந்து ஒரு பெரிய டாபிக் இருக்குது என் லைஃப்பில், பேரநார்மலான அந்த விஷயங்கள். ஸோ அதனால் ஐ பர்சனலி பிலீவ் பேரநார்மல் வந்து ஒரு விஷயம் இருக்குன்ட்டுன்னு. ஐ எம் பர்சனலி அன் ஏத்திஸ்ட். ஸோ அதனால் வந்து எனக்கு பேரநார்மலில் வந்து நம்பிக்கை இருக்குது, பிகாஸ் ஐ ஹவ் சீன். ஸோ அதனால் வந்து எனக்கு சில இடத்துல வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து ட்ராமாங்கிற மாதிரி நிறைய இடத்துல தெரிஞ்சாலும் கூட, இந்த கோஸ்ட் ஹண்டர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், ட்ராமாங்கிறது தெரிஞ்சாலும் இது எல்லாமே வந்து ஒரு செட்டப்புங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட அதை வந்து நான் வந்து பார்ப்பேன். பிகாஸ் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். அவங்க கோஸ்ட் ஹண்ட் பண்ணுறாங்க, சில இடத்துல வந்து கோஸ்ட் மாதிரியும் தெரியும். ஏன்னா நான் பார்த்த மாதிரியே சில உருவங்கள் அவங்க காட்டுறாங்க, கோஸ்ட் மாதிரியும் தெரியும். சில இடத்துல பச்சையாக வந்து செட்டப்புன்னு தெரியும், இது ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்டுங்கிற மாதிரி தெரியும். பட் நான் அதை எப்படி வியூ பண்ணுவேன் அப்படின்னா, போகிறாங்க அந்த பர்டிகுலர் பிஜிஎம் சாங்ஸ்லாம் போடுவாங்க நம்ம பயப்படுற மாதிரி. நான் பயப்பட்டால் எனக்கு பயப்பட்ட மாதிரி இருக்கும், பயப்படலாம் நான் நார்மலாக பார்த்துட்ருப்பேன். பார்ப்பேன், வீடியோ முடியும், நல்லா இருக்குது, ஓகே அடுத்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் படுக்க போக ஆரம்பிச்சிடுவேன். அதே மாதிரி கோஸ்ட் ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. கோஸ்ட் ஸ்டோரிஸுமே வந்து இதே தான், ரியல் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் யாரோ ஒருத்தவங்க மெசேஜ் அமைச்சிருப்பாங்க, அதை எடுத்து இவங்க சொல்லுவாங்க. அதை சொல்லும்போது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மாதிரி நரேட் பண்ணுவாங்க, அதுக்கான மியூசிக்லாம் போட்டு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து நான் அதை பார்ப்பேன், எனக்கு அது பிடிக்கும். அதே மாதிரி யார் எந்த வீடியோ போட்டாலுமே அதை நான் ஒரு வீடியோவாக தான் பார்க்குறேன், அது ஒரு சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் தான் பார்க்குறேன். அந்த ஒரு 15 மினிட்ஸோ, ½ அன் ஹவரோ, 40 மினிட்ஸோ இல்லை 1 ஹவரோ எனக்கு டைம் கிடத்துதா, டைமை நான் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா, என்டர்டெய்னிங்காக நான் ஏதாவது வந்து பார்த்தேன்னா கேட்டேன்னா இவ்வளோ தான் நான் பண்ணுவேனே தவிர, அது வந்து உண்மையான பேடா, அது வந்து உண்மை தாண்டா, இவங்க உண்மையாக தாண்டா பண்ணுறாங்க, அதெல்லாம் உண்மையான பேடான்னு நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் ஐ ஹவ் சீன் தட் பர்டிகுலர் பிளேஸ் நான் அதை நம்ப மாட்டேன். என்டர்டெய்னிங்காக இருக்கா? எஸ், என்டர்டெய்னிங்காக இருக்குது, எனக்கு வந்து அது வந்து பிடிச்சிருக்கு, நான் அதனால் பார்க்குறேன். பட் அதுக்காக உட்காந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு வந்து சிம்பிளி சார் பர்சனலாக பிடிக்கும், அவர் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அவரோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் எனக்கு பிடிக்கும், அதனால நான் சப்போர்ட் பண்ணுவேனே தவிர உட்காந்து நான் ஃபேன் பேஜ் க்ரியேட் பண்ண மாட்டேன். த ஹையஸ்ட் சப்போர்ட் ஐ கேன் கிவ் ஹிம் இஸ், அவர் வீடியோவை நான் பார்க்கலாம், கமெண்ட் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், இவ்வளோ தான் த ஹையஸ்ட் திங் ஐ கேன் டூ. உட்காந்து அவருக்கு ஃபேன் பேஜ் நான் க்ரியேட் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் நான் வந்து அந்த சேனல் நான் பார்க்குறேன். மிஸ்டர் பிரபாகரன்னு ஒருத்தர் இருக்கார், அவருமே கோஸ்ட் ஸ்டோரி சொல்லுவார், அவரோட சேனலுமே அதே தான். எனக்கு அவர் சொல்கிற விதங்கள் ரொம்ப பிடிக்கும், சூப்பராக நரேட் பண்ணுவார், எனக்கு அது பிடிக்கும், நான் பார்க்குறேன், அவ்வளோதான். இதை என்டர்டெயின்மெண்ட்டாக வரைக்கும் பார்க்குற வரைக்குமே எவ்ரி திங் இஸ் சேஃப். அதை தாண்டி தலைவா இப்படி வேணாம். ஆல்ரெடி தளபதி சண்டையே வந்து இங்கே ஊருக்குள்ளே அவ்வளோ பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்கு. இதுக்கு நீங்கள் யூடியூபர்ஸ் உள்ள கொண்டு வந்துக்கிட்டு டெக் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு இது, R&D எக்ஸ்பர்ட்டுக்கு ஒரு இதுன்னு நீங்கள் சண்டை போட்டீங்கன்னா கேவலமாக இருக்குது. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு தானே பெருசு, உன் ஃப்ரெண்டு வேஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ், தே ஆர் வெரி என்டர்டெய்னர்ஸ் மட்டும்தான். உட்காந்து அதை வந்து நீங்கள் பெரிய டீலாக ஆக்காதீங்க, அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது, தப்பாக இருக்குது. இதனாலே என்னமோ தெரியல வந்து இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் பை அதர் இன்ஃப்ளூயன்சஸ். ஏன்னா நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டேன்னு வச்சுப்போமே, நான் ஈஸியாக ஒருத்தரை கை காட்டிடலாம், அங்கே பாடுற அவன் தப்பாக சொல்கிறான்டா, நான் சொல்கிறத நம்பு, அவன் தப்பு அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீங்கள் என்ன பல வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த வே ஐ டாக், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மை கேரக்டரிஸ்டிக்ஸ், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மை வீடியோ பேட்டர்ன், எடிட் பேட்டர்ன், ப்ரெசன்டேஷன் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஆயிரும்னா, கூடவே இருந்து 2 வருஷம் 3 வருஷம் நல்லா பழகி ஃப்ரெண்ட் ஆகிட்டேன், மச்சான் அவன்கிட்ட நீ பார்த்து பழகுடான்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். அதனால இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் பை அதர் இன்ஃப்ளூயன்சஸ். பிடிக்குதோ இல்லையோ எதையாவது ஒன்று ஸ்டேர் அப் பண்ணி விட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அது எண்ட் ஆஃப் த டே யார் என்ன பேசினாலும் அவங்களுக்கு காசு கிடச்சிடும். இங்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிறது வந்து மக்கள் தான். ஸோ பி ஆல்வேஸ் காஷியஸ் இன் வாட் யூ ஆர் வாட்சிங். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் தேர்ஸ் நத்திங் ராங். எவ்வளோ வேணாலும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஓகே.
அதை தாண்டி ஒரு ஸ்டெப் போயிட்டீங்கன்னா அது தேவையில்லாத ப்ராப்ளம். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ரைட்டு என்னைய நம்புங்க, அவங்க நம்பாதீங்க, பாருங்க எனக்கு எவிடன்ஸோடு இருக்குன்ட்டு. த ரைட் ஒன்ஸ் வில் ஆல்வேஸ் டூ த ரைட் திங்ஸ், தில் நெவர் டாக். அவங்க உட்காந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணவே மாட்டாங்க, அதுக்கான தேவையும் கிடையாது. இந்த பிளேம் கேமுங்கிற ஒரு விஷயத்துலையுமே அதே தான். ஒருத்தங்க என்னை எப்படி தப்பாக சொல்கிறாங்கன்னா எனக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியும்டா, நான் என்ன உனக்கு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி போயிடலாம். அதை விட்டுட்டு நான் ரைட், நான் கரெக்டானவன், என்னைய நம்புங்கன்னு சொல்கிறது அது ஏதோ ஒரு மாதிரி சந்தேகத்துக்கான ஒரு விஷயமா தான் இருக்குது, சந்தேகத்தை தூண்டுற மாதிரியே தான் இருக்குது. அகெயின் நான் சொல்கிறேன், த ரைட் ஒன்ஸ் வில் ஆல்வேஸ் டு த ரைட் திங்ஸ் அண்ட் தில் நெவர் டாக், தில் டோன்ட் வாண்ட் டு டாக். நான் சரியான விஷயங்கள் மட்டுமே பண்ணிட்டு போகிறேன், பார்த்துக்கலாம், நீ என்ன சொல்கிறது போடா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். நான் ஆரம்பத்துலேருந்து இது எல்லாத்தையுமே ஒரு பேக்கேஜ் மாதிரி ரேப் அப் பண்ண ட்ரை பண்ணுறேன். வாட் எவர் யூ ஆர் சீயிங் இன் யூடியூப் இஸ் ஓன்லி என்டர்டெயின்மெண்ட், it's only a product, it's only a brand. At the end of the day, it's always about money, it's always about advertisements, it's always about promotions. தயவு செஞ்சு அவர் சொன்னார் சொன்னாருன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்கள் போய் எதையும் வாங்காதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்த வாங்கிறதுக்கு முன்னாடியோ, உங்கள் காசை ஒரு இடத்துல போடுறதுக்கு முன்னாடியோ, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அதை பற்றின என்டையர் புரிதல் எடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் கிட்ட இருந்தோ இல்லை ரிவ்யூஸ் மூலியமாகவோ உங்ககிட்ட அந்த புரிதலை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணணுமா வேணாமாங்கிறத முடிவை நீங்கள் எடுங்க. இஃப் யூ சூஸ் சம்திங் பேட் அட் தி எண்ட் ஆஃப் த டே, இவ்வளோ பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு ரெக்ரெட் இருக்காது, ஏன்னா யூ டிட் த ரிசர்ச். எவனோ ஒருத்தன் சொல்லி நீங்கள் கேட்கல. ஸோ ஆல்வேஸ் சூஸ் த ரைட் திங்ஸ், ஆல்வேஸ் திங்க் பிஃபோர் யூ இன்வெஸ்ட் இட். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய். இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பெனிஃபிட்டிங்காக கிடைச்சா கூட எனக்கு பர்சனலாக ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரேண்ட்மேன் வந்துங்கிறது ரேண்ட் அண்ட் ஜாலியான விஷயங்களாக இருந்தாலும் கூட எனக்கு பர்சனலாக இதை பற்றி பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஐ கான்ட் மேக் ஃபன் திங்ஸ் அபவுட் திஸ் டாபிக், அதனால ரொம்ப சீரியஸாக போயிருக்கும். ஐ ஹோப் யூ ஹவ் என்ஜாய் திஸ் வீடியோ. அடுத்தடுத்து சூப்பரான வீடியோஸ் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன், நான் நம்புகிறேன். ப்ளீஸ் ஸ்டடி வெல், ஏர்ன் குட் அண்ட் ஆல்சோ இன்வெஸ்ட் இன் த ரைட் வே. அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், பிகாஸ் இது அதை பற்றின வீடியோ தான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இஃப் யூ லைக், share it and also keep supporting my channel. Thank you. And சூப்பரான வீடியோவில் மறுபடியும் உங்களை பார்க்குற வரைக்கும் bye. Have a great day. It's me, the Rant Man.